சலாம். வரதட்சணை கொடுக்காம மகர் கொடுத்தா கல்யாணம் பண்றாங்க. நம்ம தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவங்க தான். ஆனா சொந்த பந்தங்கள் எல்லாருமே கூப்பிடணும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் கூப்பிடணுங்கிறதுக்காக மண்டபத்தில் நடத்துறாங்க. அப்படிப்பட்ட கல்யாணத்துல நம்ம ஜமாத்தினர் பயான் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது அதுக்கு ஆதாரம் எதுவும் இருக்கா? அப்படி நடத்தினா பயான் சொல்லக்கூடாது, இந்த மண்டபத்தில் நீங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஆதாரம்? சரி, அதாவது சகோதரி என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, மண்டபங்களில் நடத்தப்படக்கூடிய திருமணங்களுக்கு அவங்க நபி வழி அடிப்படையில் வரதட்சணை இல்லாமல் மகர் கொடுத்து திருமணம் நடத்தினாலும் தௌஹீத் ஜமாத்திலிருந்து திருமண உரை நிகழ்த்துவதற்கென்று தாய்க்கள் அனுப்பப்பட மாட்டார்கள் என்று நாம் ஒரு வழக்கத்தை கடைபிடித்து வருகிறோம். இதுக்கு என்ன காரணம்? அப்படி குர்ஆன்ல இருக்கா? மண்டபங்களில் திருமணம் நடத்தினால் திருமண உரை நிகழ்த்துவதற்கென்று தாய்க்கள் அனுப்பப்படக்கூடாது என்று குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா? இந்த நிலைப்பாட்டை தௌஹீத் ஜமாத் கடைபிடிப்பதற்கு என்ன காரணம்? மண்டபங்கள்லேயே திருமணம் நடத்தக்கூடாது என்று சொல்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாம இந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். அது உண்மை. மண்டபங்களில் திருமணங்கள் நடத்தப்பட்டால் அந்த திருமணங்கள் நபிவழி அடிப்படையில் வரதட்சணை இல்லாம மகர் கொடுத்து திருமணத்தில் இஸ்லாத்தில் இல்லாத இன்னபிற சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் தவிர்த்து நடத்தினாலும் கூட மண்டபத்தில் நடக்கின்றது என்கிற காரணத்துக்காகவே நம்ம தாய்க்கள் அனுப்ப மாட்டோம். தௌஹீத் ஜமாத்திலிருந்து தஃப்தர் புத்தகத்தை மட்டும் அனுப்புவோம். அவங்க தௌஹீத் ஜமாத்தை அணுகினால் சரி என்று ஜமாத்திலிருந்து சில நிர்வாகிகளை அனுப்பி புத்தகங்களை பதிவு செய்வோம், தஃப்தர் புத்தகத்தை அனுப்பி வைப்போம். ஆனால் திருமண உரை நிகழ்த்துவதற்கென்று ஒரு பிரச்சாரகனை அனுப்ப மாட்டோம், தாயை அனுப்ப மாட்டோம். அது ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு தான் கேள்வி கேட்கிறாங்க. ஏன் நம்ம அனுப்ப மாட்டோம் என்கிறோம் என்றால், திருமணத்தை பொறுத்தவரையிலையும் நம்ம சமுதாயத்தில் திருமணம் பெரும் ஆடம்பரத்தோடும் அனாவசிய செலவுகளோடும் நடத்தப்படுகிறது. நம்ம துவக்கத்தில் கேட்ட கேள்விக்கு கூட திருமணத்தை ஒட்டி என்னென்ன ஆடம்பரங்கள், அனாவசிய செலவுகள், பத்திரிகை அடித்தல், பந்தல் போடுதல் என்று பல செலவுகள்லாம் செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுல நம்ம சமுதாயம் மார்க்கம் திருமணத்தை எளிமையாக ஆக்கியிருந்தும் நம்ம சமுதாயம் திருமணத்தை கடும் சிரமம் நிறைந்ததாக, பொருளாதார செலவு நிறைந்ததாக மாற்றி வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தராங்க? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற திருமணம் எதுவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்னா அஅலம நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரஹு முனா. அல்லாஹ்வின் பரக்கத் என்கிற அபிவிருத்தி நிறைந்த திருமணம் இருக்கின்ற செலவுகளிலேயே குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுகிற திருமணம். ஒரு திருமண தம்பதியர்களுக்கு கண்டிப்பா பரக்கத்து தான் வேணும், அல்லாஹ்வுடைய அருள் தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைப்பது தான் ரொம்ப அரிது, அதுதான் முக்கியம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் மணமக்களை வாழ்த்துவதற்கென்று நமக்கு சொல்லி தந்த துவாவை கூட என்ன துவாவை சொல்லி தந்தாங்க? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலும் புகத்திலும் அருள் செய்வானாக, பரக்கத்தை செய்வானாக, நன்மையான காரியங்களிலேயே உங்களை ஒன்றிணைப்பானாக. இந்த துவாவை தான் மணமக்களுக்காக வேண்டி நம்ம செய்யணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அப்ப மணமக்களுக்காக ரசூலுல்லாஹ் ஓத வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்த துவாவிலையும் பரக்கத் என்கிற அபிவிருத்தியை தான் வேண்டுகிறோம். பரக்கத்து தான் முக்கியம். அதைத்தான் ஒவ்வொரு திருமண தம்பதியர்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பணும். அந்த பரக்கத்தை பெறுவதற்கு ரசூலுல்லாஹ் வழி சொல்லி தராங்க. குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய திருமணம் எதுவோ அதுதான் அல்லாஹ்வின் பரக்கத் நிறைந்தது. அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அந்த திருமணத்திற்கு தான் கிடைக்கும். முதல் பரக்கத்துனா என்னங்கிறத விளங்கிக்கணும். பரக்கத் என்றால் கண்ணுக்கு புலப்படாத, கண்ணுக்கு தெளிவாக புலப்படாத மறைமுகமான இறைவனின் ஒரு அருள். கண்ணுக்கு தெரியாது. பரக்கத்து இறங்கப்படுவதை, அருளப்படுவதை நம்ம கண்ணாலையெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில உணர இயலும். குறைந்த செலவை கொண்டே, குறைந்த பொருளாதாரத்தை கொண்டு அதிகமான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அது போன்ற ஒன்று கண்ணுக்கு புலப்படாத இறைவனின் ஒரு மறைமுக அருள் தான் பரக்கத். எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது பரக்கத்து கிடையாது. நிறைய பேர் என்ன விளங்கி கொள்வார்கள் என்றால், எண்ணிக்கை அதிகமா இருந்தா பரக்கத்து நினைப்பாங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளை? அது அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்து 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 5 6 பிள்ளைங்க இருந்தா அதுக்கு பேர் பரக்கத்து கிடையாது. ஒரு பிள்ளை இருந்தாலும் பேர் சொல்ற மாதிரி இருந்தாலும் வைங்க, அது பரக்கத்து. இப்படி எல்லாத்துலையும் எண்ணிக்கை, மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், உடனே பரக்கத்துன்னு முடிவு பண்ணிடுறதா? அதை வைத்து முடிவு பண்ணக்கூடாது. 1 லட்சம் சம்பாதிக்க, செலவு எவ்வளோ? செலவு 2 லட்சம்.
சம்பளம் 1 லட்சம், செலவு 2 லட்சம்னு ஒருத்தர் சொன்னா அவருடைய வாழ்க்கையில பரக்கத்து இருக்கா? இல்ல. ஒருத்தர் சொல்றாரு, நான் மாசம் 10,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறேன் அப்படிங்கிறாரு. 10,000 தான் வாங்குறீங்களா? ஆமா. ஆனா எனக்கு ஒவ்வொரு மாசமும் 3,000 ரூபாய் மிச்சம்ங்கிறாரு. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, ஒவ்வொரு மாசமும் 3,000 ரூபாய் மிச்சம். இதுக்கு பேர் என்ன? பரக்கத்து. இது கண்ணுக்கு புலப்படாத ஒரு வகையான மறைமுக அருள். 1 லட்சம் ரூபாய் வாங்குறவனுக்கு சேமிக்க முடியல, செலவாகி விடுகின்றது, கடன் சுமை அதிகரிக்கிறது. வெறும் 10,000 ரூபாய் மாதம் 10,000 ரூபாய் வாங்கக்கூடியவருக்கு சேமிக்க முடிகிறது, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாரு. இதுக்கு பேர் தான் பரக்கத்து. அப்ப எண்ணிக்கை அதிகரிப்பதை வைத்துக் கொண்டு பரக்கத் என்று நம்ம முடிவு செய்யக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் திருமண தம்பதியர்களுக்கு பரக்கத்தை வேண்டித்தான் பிரார்த்தனை செய்யுமாறு நமக்கு சொல்லி தந்தாங்க. அதுதான் முக்கியம். அந்த பரக்கத்தை பெறுவதற்குரிய வழிமுறையாக ரசூலுல்லாஹ் சொன்னது, எளிமையான முறையில் திருமணத்தை நடத்துங்கள், குறைந்த செலவில் திருமணத்தை நடத்துங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் நாங்க. சரியா? இப்ப குறைந்த செலவு என்று எப்படி தீர்மானிப்பது? குறைந்த செலவு என்பதை மனிதர்கள் தான் தங்களுடைய அறிவை கொண்டு தீர்மானிக்கணும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, ஒருத்தர் ஒரு குடும்பத்தில் திருமணம் பண்றாங்க. அப்படி திருமணம் பண்ணும்போது ஊர் உலகம்லாம் பேசிக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. எப்பா திருமணம் படோபடமா நடத்தி பெரிய ஆடம்பரமா திருமணத்தை பண்ணிட்டாங்க, அதிக அளவுல செலவு பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா அது அதிக செலவுல நடத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு திருமணத்தை பத்தி குடும்பத்தார்கள் சொல்றாங்க, இந்த வீட்டுல திருமணம் நடந்துச்சாம என்னத்து ஒண்ணுமே தெரியலையே, திருமணம் நடந்துச்சுங்கிறாங்க, நம்ம பக்கத்து வீட்டுல தான் இருக்கிறோம், கல்யாணம் பண்ண மாதிரி ஒண்ணும் தெரியல, ஒரு பந்தல் இல்ல, அனாவசிய செலவுகள் இல்ல, ஆடம்பரம் இல்ல, ஊரையே அழைத்து கூட்டி கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து இல்ல, ரொம்ப சிம்பிளா நடத்திட்டாங்கன்னு மக்கள் தீர்ப்பளித்தால் அது சிம்பிள், அது எளிமை. அப்ப மக்கள் ஆடம்பரம் என்று தீர்ப்பளித்தால் அது ஆடம்பரம், மக்களுக்கு தெரியும். மக்கள் இது எளிமையானது, ரொம்ப சிம்பிளா திருமணத்தை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா அது சிம்பிள், அதிகமான மக்கள் சொல்லணும். அப்ப இதன்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணத்தை எளிமையா நடத்த சொல்லி இருக்கிறாங்க. எளிமையான முறையில சிக்கனமாக அதிக செலவு இல்லாமல் நடத்த சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் அதிகமான அளவில் இறைவனுடைய பரக்கத்தை பெற்று தரும்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த நபிமொழி அடிப்படையாக கொண்டுதான் மக்கள் மத்தியில நாம சொல்லி கொண்டு வருகிறோம். என்னவென்றால், திருமணத்தை நம்ம சமுதாயம் கடுமையா சிரமமா ஆக்கி வைத்திருக்கிறது. பல குடும்பங்கள்ல திருமணம் நடத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? பொருளாதாரம் இல்லாத ஒண்ணுதான் காரணம். திருமண வயதுல பெண்கள் இருக்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு தோதுவான மாப்பிள்ளையும் இருக்கிறார், திருமணம் செய்வதற்கு பெற்றோர்கள் முழிக்கின்றார்கள். காரணம், கல்யாணம் பண்ற அளவுக்கு பொருளாதாரம் இல்லையே. அப்ப பொருளாதாரம் அதிகமான அளவில் இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுதா? இல்ல. இவர்கள் சமுதாயம் அத்தகைய சிரமத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. கல்யாணம்னா பந்தல் போடணும், கல்யாணம்னா மண்டபம் பிடிக்கணும், கல்யாணம்னா சொந்த பந்தங்களை அழைக்கணும், பெரிய விருந்தை கொடுக்கணும், சொந்த பந்தங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், இப்படி ஏகபோகமான ஆடம்பரங்களை உருவாக்கி வைத்திருக்கிற காரணத்தினால ஒரு திருமண வயதுல ஒரு மகளை பெற்றெடுத்திருக்கிறான்னு சொன்ன அவன்கிட்ட போய் கேள்வி கேட்டா அவன் அலறான், உங்க பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? இப்பவே ஏன் கேள்வி இருக்கிறிய? அதுக்கு நீ எவ்வளவோ சம்பாதிக்க வேண்டியிருக்கு, அது 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம், எப்படி அதுக்கு ஒரு 6 மாத காலம் ஆகும், 1 வருஷ காலம் ஆகும், பல பேர்ட்ட நான் கடன் வாங்க வேண்டியிருக்கு என்று பெற்றோர்கள் புலம்பி தவிக்கிற நிலை இருக்கின்றது. என்ன காரணத்தினால? திருமணத்தை இஸ்லாம் எளிமையாக ஆக்கியிருக்கும் போது இஸ்லாமிய பெற்றோர்கள் தங்கள் மகள்களின் திருமணம் குறித்து கவலைப்படுகிறார்கள் என்றால் எதற்காக வேண்டி? இஸ்லாத்தில் இல்லாத சமுதாயத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆடம்பர செலவுகளை பார்த்து பயப்படுறாங்க. மண்டபம் பிடிக்கணுமே, பல லட்சங்கள் செலவு பண்ணணுமே என்று ஆடம்பர செலவுகளுக்கு தான் பயப்படுகிறார்கள். அப்ப அந்த நிலையை சமுதாயத்திலிருந்து மாற்ற வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே தீர்வு, எளிமையான திருமணங்கள் நடத்தப்பட்டால் தான் தௌஹீத் ஜமாத்திலிருந்து தாய்க்கள் அனுப்பப்படுவார்கள். இல்லைன்னா அந்த திருமணத்தை நாங்க ஆதரிக்க மாட்டோம், அந்த திருமணத்துக்கு நாங்க வர மாட்டோம். தப்தர் புத்தகத்தை வேணும்னு அனுப்பி வைப்போம், தப்தர் புத்தகம் தானா வராதுங்கிறதுனால அதை வேணா ஒரு ஆளு கொண்டு வருவதற்கு ஒரு நபரை அனுப்பி வைப்போம். மற்றபடி அந்த திருமணத்தை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் ஏனைய திருமணங்களில் உரை நிகழ்த்தப்படுவதை போல மண்டப திருமணங்களில் உரை நிகழ்த்துவதற்கு தாய்க்களை அனுப்பி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக? சமுதாயத்தில் திருமணம் என்பது இன்னும் எளிமையாக்கப்படணும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக. மார்க்கம் நமக்கு அது சொல்லி தந்திருக்கா இல்லையா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மண்டபங்களில் திருமணம் நடத்துவது ஹராம் என்கிற காரணத்திற்காக இதை நம்ம சொல்லல, அது அனுமதிக்கப்பட்டதுதான், சிறப்பானது கிடையாது, அனுமதிக்கப்பட்டது. வேறு வழி இல்லை என்றால் செய்து கொள்ளலாம், ஆனால் அது அவ்வளவு சிறப்பானது அல்ல. நம்ம சமுதாயத்தில் திருமணம் என்றாலே ஒரு பார்வை இருக்கின்றது, சிரமமானது,
அதிக பொருளாதார செலவு நிறைந்தது என்கிற ஒரு பார்வை இருக்கின்றது. அந்த பார்வையை மாற்றி நபி வழி அடிப்படையில் எளிமையான திருமணங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் இந்த மாதிரி திருமணங்களுக்கு நாங்க வரமாட்டோம் என்று சொன்னால் மட்டும்தான் முடியும். இப்ப வரதட்சணை திருமணத்தை நம்ம ஒழித்தோம், அனைத்தும் ஒழித்தோம் என்று சொல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு நம்ம ஒழிச்சோம். எப்படி ஒழிச்சோம்? வரதட்சணை திருமணங்களுக்கு நாங்க வரமாட்டோம்னு சொல்லித்தானே ஒழிச்சோம். நாங்க வரமாட்டோம், இதை ஆதரிக்க மாட்டோம், இது இஸ்லாத்துல இல்லாதது என்று எப்படி வரதட்சணை திருமணங்களுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி அந்த எண்ணிக்கையை குறைச்சோமோ அது மாதிரி தான் மண்டப திருமணங்களுக்கு நாங்கள் உரை நிகழ்த்த வரமாட்டோம் என்று சொன்னால் அந்த எண்ணிக்கையும் குறையும். ஒரு 100க்கு ஒரு 50 பேர் விரும்புவாங்க, இல்லையே நம்ம திருமணத்துல ஒரு பயான் வச்சா நல்லா இருக்குமே, மண்டபத்துல திருமணம் நடத்துறதுனால பயான் வைக்க மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க, அப்ப நம்ம ஜமாத்துல இருந்து ஒரு தாய் வந்து பயான் பண்றதா இருந்தா மண்டபம் வேண்டாம், மர்கஸ்ல திருமணத்தை நடத்திக்குவோம், பள்ளிவாசல்ல திருமணத்தை நடத்துவோம், வீட்டுக்கு வெளியே திருமணங்களை நடத்தி கொள்வோம் என்கிற முடிவுக்கு வருவார்களே. ஆனால் நம்ம சமுதாயத்தில் இன்னும் திருமணங்கள் எளிமையாக ஆகும், யாரும் கன்னிகளாக குமர்களாக தேங்கி நிற்க மாட்டார்கள், எளிமையாக்கப்பட்டு. எந்த சமுதாயத்தில் திருமணம் எளிமையாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயத்தின் வாழ்க்கை மேம்படும். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில், நபிமொழி அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்து தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது மண்டப திருமணம் ஹராம் என்கிற தடுக்கப்பட்டது என்கிற காரணத்திற்காக வேண்டிய அல்ல, அது சிறப்பானது அல்ல, அது ஆடம்பரத்தின் ஒரு வெளிப்பாடு. அதை தவிர்த்தால் மாத்திரமே நம்ம சமுதாயத்தில் எளிமையான திருமணங்களை ஊக்கப்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் தான். அதே நேரத்தில் சில விதிவிலக்கும் கொடுத்துருக்கிறோம். எப்படி விதிவிலக்கு? இப்ப சில வீடுகளில் சில ஊர்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு 50 பேர் 70 பேர் திருமண விருந்துக்கு வர்றாங்கன்னு வைங்க, பக்கத்து வீடுகள்லயே அந்த விருந்தை கொடுத்துடலாம். தான் வீட்டுல ஒரு 10 பேருக்கு, அந்த பக்கத்து வீட்டுல ஒரு 10 பேருக்கு விருந்து கொடுப்பாரு, இந்த பக்கம் பக்கத்துல ஒரு 10 பேருக்கு விருந்து கொடுப்பாரு, இப்படி 50 பேருக்கு முடிஞ்சிடும், 100 பேருக்கு திருமண விருந்து முடிந்து விடும். சில ஊர்கள்ல அக்கம் பக்கத்து வீடுகள்ல எல்லாம் விருந்துக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அந்த வழக்கமே இருக்காது. அப்ப அது போன்ற வழக்கம் இல்லாதவர்கள் மண்டபம் பிடிக்கிறது அதனால தானே பிடிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்கணும். 100 பேருக்கு 150 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அந்த 150 பேருக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு இடம் வேணுமே. நம்ம வீட்டுல எப்படி 150 பேர் உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கறது? அக்கம் பக்கத்து வீடுகள்ல வச்சு சாப்பாடு கொடுத்தா ஓரளவு சரியாயிரும். அக்கம் பக்கத்து வீடுகள்ல சாப்பாடு கொடுப்பதற்கு சம்மதிக்காத ஊர்கள்ல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? அப்படியான ஊர்கள் இருக்குமே ஆனால் அவங்க குறைந்த செலவுல சின்ன அளவிலான மண்டபங்களை பிடித்து இந்த திருமண விருந்துக்காக வேண்டி பிடிப்பார்களே. ஆனால் மாவட்ட நிர்வாகிகள் அதை போய் விசாரிப்பாங்க, போய் பார்ப்பாங்க, இது உண்மையிலேயே குறைந்த செலவு தானா, இல்ல மண்டப பொறுப்பாளரை கரெக்ட் பண்ணி அதிகமான செலவு உள்ளதை கம்மியான செலவுன்னு சொல்ல, 50,000 ரூபாய் வாடகையை 5,000 ரூபான்னு சொல்லுங்க, 5,000 ரூபான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களான்னா விசாரிக்க விடுவோம். உண்மையிலே மண்டபமும் சின்ன அளவுல இருக்கா, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கான்லாம் பார்க்க சொல்லுவோம். அவங்க பார்த்து இல்ல வாடகை கம்மி தான், நம்ம விசாரிச்சோம், அளவும் சின்ன அளவுல தான் இருக்கு, ஒரு 100 பேர் 150 பேர் தான் சாப்பிட முடியும், இதை உங்க வேறு வழியில் அந்த ஊர்ல அந்த வழக்கம் தான், அக்கம் பக்கத்து வீடுகளில் சாப்பாடு கொடுக்குற வழக்கம் இல்லை என்று மாவட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் அதை ஆய்வு செஞ்சு நமக்கு சொல்லுவாங்க. அப்படியான சில நேரங்களில் மாத்திரம் மண்டபங்களில் திருமணம் நடத்தினாலும் கூட சரி, இது மண்டப திருமணம்னு சொன்னா கூட இது அந்த லிஸ்ட்ல வராது, ஏன்னா இவங்களுக்கு வேறு வழி இல்லை, குறைந்த செலவுல தான் பிடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சிம்பிளா தான் நடத்துறாங்க என்று நிர்வாகிகள் சான்றிதழ் தருவாங்க. அப்ப நம்ம ஜமாத் அந்த திருமணத்தை ஆதரிக்கிற வகையில் நம்ம நடந்து கொள்வோம். இப்படி நம்ம பிரித்து கொள்ளணும். நம்ம நோக்கம் என்னவென்றால் நம்ம சமுதாயத்துல திருமணம் இன்னும் எளிமையாக்கப்படணும், அதுதான் சமுதாயத்தின் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதனால இதை செய்யும். டோக்கன் நம்பர் 5. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அந்த பாங்கு சொல்ற முறையை பற்றி கேள்வி கேட்கலான் இருக்கேன். இப்போ சுன்னத்து பள்ளி வாசல்ல சொல்ற பாங்குக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. மேலும் நாங்கள் குடியிருக்கிற ஏரியா பக்கத்தில் நம்ம பள்ளிவாசல் இல்லாட்டி நாங்கள் எப்படி பதில் சொல்றது? ரெண்டாவது, இப்போ பெண்கள் வீட்டில் தொழுகை பண்ணணும்னா நாங்கள் பாங்க சொல்லி தொழுதுக்கலான்னு சொல்றீங்க. அந்த வக்துக்கு அந்த நேரத்துக்கு பள்ளியில் சொல்ற மாதிரி வீட்லேயும் சொல்லிக்கிடணுமா? அப்படி இல்லாட்டி இப்போ வீட்டில் ஒரு 4 பெண்கள் 5 பெண்கள் இருக்கையில் ஒரு பெண் சொல்லி மற்ற எல்லாரும் அவங்கவுங்க நேரங்களில் தொழுதுக்கலாமா, இல்லை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பாங்க சொல்லி தொழுதுக்கணுமான்னு? சரி, பாங்கு சம்பந்தமா கேள்வி கேட்குறாங்க. சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ளவங்க பாங்கு சொன்னா பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஜமாத்துல இருந்து சொல்லப்படுது.
அப்படின்னா நம்ம அக்கம் பக்கத்துக்கு ஏரியாக்கள்ல சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலை தவிர்த்து வேறு பள்ளிவாசல் இல்லை, இப்போ எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நாம என்ன அதுல சொல்றோம் என்பதை புரிந்து கொள்ளணும். சுன்னத்துல் ஜமாத்துல உள்ளவங்க பாங்குக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதை எப்படி சொல்றோம் என்பதை நீங்கள் முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். இறைவன் திருக்குரான்ல இணை வைப்பாளர்களுக்கு பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண கூடாதுன்னு சொல்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாங்களோ அவங்க பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண கூடாது, பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ற அருகதை உரிமை அவங்களுக்கு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். மா கானலில் முஷ்ரிகீன அய்யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்கள் இறைவனின் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்ய அருகதையற்றவர்கள், நிர்வாகம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டான். சரி, இப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்கள் ஷிர்க் வைப்பவர்கள் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண கூடாது என்றால் என்ன பொருள்? அதற்கான அர்த்தம் என்ன, பொருள் என்ன, விளக்கம் என்ன? பள்ளிவாசல் நிர்வாகம்னா எது? இந்த வசனம் அருளப்பட்ட போது பள்ளிவாசல் நிர்வாகம் என்று எது இருந்தது? ரசூல்லா காலத்துல தான் இந்த வசனம் அருளப்படுது. ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சொல்றான் நபியே அப்படின்னு அல்லாஹ் ரசூல்லாவுக்கு தான் சொல்றான். யாரெல்லாம் இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்கள் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண கூடாதுன்னு சொல்றான். ரசூல்லாவுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் பள்ளிவாசல் நிர்வாகம்னு என்ன இருந்தது? பள்ளிவாசல் தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், இப்படி இருந்துச்சா? ரசூல்லா காலத்துல பள்ளிவாசல் இருந்துச்சுல. ரசூல்லா காலத்துல பள்ளிவாசல் இருந்த போது பள்ளிவாசல் நிர்வாகம் என்று தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் இருந்துச்சா? ரசூல்லா தலைவர், அபூபக்கர் பொருளாளர், உமர் துணைத் தலைவர், உஸ்மான் செயலாளர், அப்படி எது இருந்துச்சா? இல்ல. ரசூல்லா காலத்துல பள்ளிவாசல் இருந்துச்சு, பள்ளிவாசல் நிர்வாகமும் இருந்தது. ஆனா பள்ளிவாசல் நிர்வாகம் என்று எந்த நிர்வாகம் இல்லை? தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர்ங்கிற நிர்வாகம் இல்லை. அப்ப என்ன நிர்வாகம் இருந்தது? ரசூல்லா காலத்தில் உள்ள நிர்வாகம் என்பது ரெண்டே ரெண்டு நிர்வாகம் தான் இருந்துச்சு. ஒன்னு இமாமத்து, இன்னொன்னு முஅத்தின், பாங்கு சொல்ற நிர்வாகம். ஒன்னு இமாம் என்கிற நிர்வாகம், அது ஒரு பெரும் நிர்வாகம். அவர் தானே எல்லாத்தையும் கூட்டு போறாரு. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா நம்மளும் தக்பீர் கட்டிடுறோம், அவர் கீழே குனிந்தா நம்மளும் கீழே குனிகிறோம், அவர் சஜிதாவிற்கு சென்றால் நாமும் சஜிதா செய்கிறோம். இப்படி தம் பின்னால் இருக்கிற பெரும் மக்கள் திரளை கட்டுப்படுத்துகிற காரணத்தினால் அது ஒரு பெரும் நிர்வாகம் இமாம்ங்கிறது. அந்த ஒரு நிர்வாகம் நபி காலத்தில் இருந்தது. அது போல பள்ளிவாசல்ல இன்னொரு நிர்வாகம் இருந்தது. அது என்ன? முஅத்தின், பாங்கு சொல்கிற நிர்வாகம். பாங்கு சொல்வதற்கென்று சில நபர்களை, பிலால் போன்றவர்களை, அப்துல்லா பின் உம்மி மக்தும் போன்றவர்களை எல்லாம் ரசூல்லா ஏற்பாடு செய்து குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட நபர்களை பாங்கு சொல்வதற்குரிய ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். இந்த ரெண்டு நிர்வாகம் தான் நபி காலத்தில் இருந்துச்சு. தலைவர், பொருளாளர் என்பதெல்லாம் நாம நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொண்டது. நபி காலத்தில் இருந்த நேரடி நிர்வாகம் என்பது இமாமத்தும் முஅத்தினும் தான். அப்ப இமாமத்தும் முஅத்தினார், இந்த ரெண்டு நிர்வாகம் இருந்த சமயத்தில் அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இணைவனுக்கு இணை கற்பிப்பார்களோ அவங்க பள்ளிவாசல நிர்வாகம் பண்ண கூடாது. அப்படின்னா எந்த நிர்வாகம் பண்ணக்கூடாது? இமாமத்து பண்ணக்கூடாது. இன்னொரு நிர்வாகம் என்ன? முஅத்தின் என்கிற பாங்கு சொல்கிற நிர்வாகத்தை பண்ணக்கூடாது. அதான நிர்வாகம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த நிர்வாகம் இமாமத்தாக நின்று தொழுகை நடத்துவதும் பாங்கு சொல்வதும், அதான் பிரதானமான நிர்வாகமா இருந்துச்சு நபி காலத்துல, இந்த வசனம் அருளப்பட்ட சமயத்துல. இப்ப இந்த வசனம் அருளப்பட்ட சமயத்துல எந்த நிர்வாகம் இருந்ததோ அதைத்தான் முதன்மையா குறிக்கும். அதற்கு பிறகு இப்ப நாம நம்முடைய வசதிக்காக ஏற்படுத்தி கொண்ட தலைவர், துணை, அதையும் குறிக்கும். அது பின்னால நேரடியாக குறிப்பது எதைத்தான்? பாங்கு சொல்லக்கூடாது, இமாமா நிக்க கூடாது, இந்த ரெண்டு தான். அப்ப இந்த வசனத்தின்படி தான் நம்ம சொல்றோம், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பார்களோ அவங்க பள்ளிவாசல பாங்கு சொல்லக்கூடாது. அதே போல அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்பிப்பார்களோ அவங்க பள்ளிவாசல இமாமாக நின்று தொழுவிக்கவும் கூடாது, இமாமாவும் நிற்க கூடாது, பாங்கும் சொல்லக்கூடாது. மீறி சொல்கிறார்கள், மீறி ஒருத்தர் இமாமா நிற்கிறாரு, அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை மீறி ஒருத்தர் பாங்கு சொல்றாரு. அப்ப முஸ்லிம்கள் நாம எப்படி நடந்து கொள்ளணும்? அல்லாஹ் யாருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலும் அவருக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர் இமாமத்து பண்ணக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மீறி ஒருத்தர் ஷிர்க் வைக்கிற ஒரு நபர் இமாமத்து பண்றாரு, அவர் பின்னால போய் நாம நின்று தொழுதால் என்ன பொருள்? அல்லாஹ் யாருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னானோ அவருக்கே நம்ம அதிகாரத்தை கொடுக்கறதாயும், இறைவன் யாருக்கு தகுதி இல்லை என்று சொன்னானோ அவருக்கு நாம தகுதியை கொடுக்கிற காரியத்தை செஞ்சவங்களாயிரும். அதே போலத்தான் முஷ்ரிக்கான ஒருவர் பாங்கு சொல்கிறார் என்றால் ஒரு பள்ளிவாசல் நமக்கு தெரியும், அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளிகள் என்றால் அந்த பள்ளிவாசலின் நிலை என்ன, பள்ளியில உள்ள இமாம் யாரு, மோதினார் யார், எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப பாங்கு சொல்கிற மோதினார் இணை வைப்பாளர் என்றால்
இணை வைப்பாளர் பாங்கு சொல்லி அதற்கு நாம் பதிலளிப்போமே ஆனால் அவருடைய பாங்கை நாம் அங்கீகரித்தது ஆகும். இறைவன் யாருக்கு பள்ளிவாசல நிர்வாகம் பண்ற தகுதி இல்லை என்று சொன்னானோ அவருக்கு நாம தகுதியை கொடுத்த குற்றத்துக்கு ஆளாயிருவோம். அதனால்தான் நாம் சொல்கிறோம், இறைவனுக்கு இணை கற்பிக்கிற இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழவும் கூடாது. இறைவனுக்கு இணை கற்பிக்கிற நபர்கள் பாங்கு சொல்வார்களே ஆனால் அவர்களின் பாங்கை அங்கீகரிக்கிற வகையில் நம்ம பாங்குக்கு பதிலளிக்கவும் கூடாது. ரெண்டையுமே சொல்றோம். இணை கற்பிக்கிற இமாமுக்கு பின்னால் நின்று தொழவும் கூடாது, அவங்க பாங்கு சொன்ன அந்த பாங்குக்கு பதில் சொல்லவும் கூடாது. இந்த வசனத்தின்படிதான் நம்ம சொல்றோம் என்பதை முதல் நீங்க புரிந்து கொள்ளணும். அடுத்து சகோதரி அவங்க கேட்கிற கேள்வி, இப்ப அக்கம் பக்கத்தில் உள்ள பள்ளி வாசல்ல யாரு இணை கற்பிக்கிறவரா இல்லையான்னு சொல்லி தெரியல. அப்ப என்ன செய்ய? தெரியலன்னா கண்டுக்க வேண்டியதில்லை. எப்போது இணை கற்பிப்பவர் என்று தெளிவாக தெரிகிறதோ அப்போதுதான் அவருடைய பாங்குக்கு நம்ம பதில் அளிக்க கூடாது. தெரியுதுன்னு வைங்க, தெரிஞ்சிருச்சுன்னா பதில் அளிக்க கூடாது. தெரியல, யாரு சொல்றாங்கன்னே தெரியல, அப்ப நீங்க பாங்குக்கு பதில் சொல்லிக்கலாம். இது ஒரு நிலை. இன்னொரு நிலை, தெரியுது இப்ப அக்கம் பக்கத்துல வேற எங்கேயுமே பாங்கு சொல்லல, தௌஹீத் மர்கஸ்கள் இல்ல. இப்ப நம்ம என்ன செய்யறது? அவங்கவுங்க பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி தொழுது கொள்ளணும். பெண்களாக இருப்பார்களே ஆனால் வீடுகளில் தொழக்கூடிய பெண்கள் பள்ளிவாசல்ல தௌஹீத் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லி அந்த பாங்குக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால் அதுவே உங்களுக்கு போதுமானதுதான். இல்ல பாங்கு இணை கற்பிக்கிறவர் தான் இருக்கிறார், வேற யாருமே இல்ல, தௌஹீத் மர்கஸ் அக்கம் பக்கத்துல இன்றைக்கு அப்படியான நிலை இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில தமிழகம் முழுக்க நமக்கு தௌஹீத் மர்கஸ்கள் இருக்கு. ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தூரத்துல இருந்தா கூட பல பள்ளிகள் இருந்து பாங்கு ஓசைகள் தௌஹீத் பள்ளிவாசல்ல இருந்து கூட நமக்கு பாங்கு சப்தங்கள் கேட்டு விடுகிறது. அதே நம்ம பதில் சொல்லி பாங்காக கருதி கொள்ளலாம். அப்படி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இப்ப பயணத்துல போறோம், வெளியூர்ல இருக்கிறோம், என்னன்னே நமக்கு தெரியல, ஒரு காட்டுல நிக்கிறோம். நீங்க இது போன்ற சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வோமோ அதுதான் அளவுகோல். உங்க அக்கம் பக்கத்துல பள்ளிவாசல்கள் இல்ல, பாங்கு சொல்லக்கூடிய நிலை இல்லை என்று சொன்னால், இணை கற்பிக்கிற நபர்களை தாண்டி வேறு யாரும் இல்லைன்னு சொன்னால் அவர்களின் பாங்கை நீங்க அங்கீகரிக்காமல் உங்கள் வீடுகளில் நீங்களே பாங்கு சொல்லி தொழுது கொள்ளணும். பெண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்களே தனித்தனியாக கூட்டா சொல்லி தொழக்கூடாது, தனித்தனியா பாங்கு சொல்லி இக்காம சொல்லி தொழணும். அதுதான் நமக்கு ரசூல்லா தனியாக தொழக்கூடிய அனைவருக்கும் ரசூல்லா சொல்லி தந்த ஒழுங்குமுறை அதுதான். தனியா நீங்களே பாங்கு சொல்லிக்கணும், நீங்களே இக்காம சொல்லி தொழுது கொள்ள வேண்டியது. இதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆண்கள் அப்படியான பகுதிகளில் இருந்து அவங்க மர்கஸ் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். பள்ளிவாசல் என்று ஒரு பள்ளிவாசல் இப்படித்தான் இருக்கணும்னு வரையறையெல்லாம் இல்லைல்ல. ஏதாவது ஒரு சின்ன செட்டு, ஒரு சின்ன பகுதி, அங்க 4-5 கொள்கை சகோதரர்கள் சேர்ந்து பாங்கு சொல்லி இக்காமத் சொல்லி ஜமாத்தாக தொழுவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ளணும். ஆக மொத்தத்துல இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபர் பாங்கு சொன்னால் அந்த பாங்குக்கு நாம் பதிலளிக்க கூடாது. அது குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிற தெளிவான சட்டம். கேள்வி என்ன அப்படின்னா, குர்ஆன்ல வந்து நபிமார்கள்ங்கிற அத்தியாயத்துல 44வது வசனத்துல ஒரு இடத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பூமியை ஓரங்களை வந்து சுருக்கிறதாக சொல்றாங்க. அதை வந்துட்டு ஆய்வாளர்களும் அறிஞர்களும் என்ன சொல்றாங்கன்னா, நிலப்பரப்பு வந்துட்டு நீர் மூடுது, கடல் மூடுது, அதன் மூலமா வந்துட்டு பூமி சுருங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒரு பூமிங்கிற வந்துட்டு நீரும் நிலமும் சேர்ந்தது தானே, அப்ப இதுக்கு சம்பந்தமா என்ன சொல்லுது அப்படிங்கிற தெரியுது. சரி, அதாவது சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, குர்ஆன்ல ஒரு வசனத்துல அம்பியா என்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் பூமியின் ஓரங்களை குறைத்து கொண்டு வருவதாக குறிப்பிடுகிறான். அப்படி வசனம் இருக்கு. அவலம் யரவ் அன்னா நஅத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா. இந்த மக்கள் சிந்திக்க மாட்டார்களா, பூமியை அதன் ஓரங்களில் நாம் குறைத்து வருவதை இவர்கள் பார்க்க மாட்டார்களா, சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்ப இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம்னு நம்ம ஒண்ணு சொல்றோம், அது சரியான விளக்கம் தானான்னு கேட்கிறாரு. பூமியின் ஓரங்களில் இறைவன் குறைத்து வருவதாக குர்ஆன் வசனங்கள்ல சொல்லுத, இறைவன் சொல்றானே அந்த வசனத்துக்கான விளக்கம் என்ன? அதாவது முதல்ல புரிந்து கொள்ளணும், இப்ப பூமி வந்து பூமிக்குன்னு ஒரு எடை இருக்கா இல்லையா? இப்ப அறிவியல் உலகத்துல எந்த ஒரு பொருளையும் நம்ம எதையெல்லாம் எடை போட முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பொருளை எல்லாம் எடை போட முடியும். அப்படியான விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம அடைந்திருக்கிறோம். சரியா? இப்ப இவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, இவ்வளவு பெரிய பில்டிங்கை நம்ம எடை போட முடியுமா, வெயிட் போட முடியுமா? 1 கிலோ தக்காளியே வெயிட் போட்டுடலாம்.
ஒரு சின்ன அளவிலான பொருட்களை எல்லாம் எடை போட்டுடலாம். எடை போட்டு பார்த்து இது எவ்வளவு கிலோன்னு சொல்லிடலாம். இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, ஒரு லாரியை கூட எடை போடுறதுக்கு மிஷின்கள் இருக்கு. டன் கணக்குல அந்த லாரியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க, வெயிட் பார்ப்பாங்க, எவ்வளவு வெயிட்னு சொல்லி காட்டும், அதை சொல்லிடுவாங்க. இப்படி இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னு வைங்க, இந்த வீட்டை எத்தனை கிலோ இந்த வீடு, இதை வெயிட் போட முடியுமா? இதை அப்படியே தூக்கி தராசுல கொண்டு வைக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம சாதாரண பார்வையில பார்த்தா இந்த கட்டிடத்தை, இந்த பில்டிங்கை வெயிட்ல எடை போட முடியாது. ஆனா விஞ்ஞானப்படி எடை போட முடியும். அறிவியல் பூர்வமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த பில்டிங் கட்டிடத்தை கூட எடை போட்டு சொல்ல இயலும். இந்த கட்டிடம் இவ்வளவு எடை கொண்டது, இவ்வளவு நிறை கொண்டதுன்னு சொல்ல முடியும். எப்படி சொல்லுவாங்க? அதனுடைய வட்டம் விட்டத்தை எல்லாம் பார்ப்பாங்க. இங்கிருந்து இங்க அளப்பாங்க, அங்கிருந்து அங்க அளப்பாங்க, அங்கிருந்து இங்க அளப்பாங்க, ஒவ்வொரு கம்பிகளையும் அளப்பாங்க, எல்லாத்தையும் அளந்து ஒவ்வொரு பொருளையும் கணக்குப்படி மேக்ஸ் படி ஃபார்முலா போடுவாங்க. இந்த பொருள் இப்படி இருந்தா இதனுடைய வெயிட் இவ்வளவுதான் இருக்கும். இப்ப நீங்க உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். இப்ப இவ்வளவு பெரிய இரும்பு இருக்கு, இந்த இரும்பை எந்த தராசுல வெயிட் போட்டு பாக்குறது? தராசுக்குள்ள இது அடங்குமா? இது இவ்வளவு நீளமாலங்க இருக்கு. எடையில ஓரளவு குறைந்த எடை கொண்டதாக இருந்தாலும் இப்போ இங்க இருந்து அங்க வரையும் இருக்குது இரும்பு. இதை முழுமையை எப்படி தராசுல கொண்டு போய் வைக்கிறது? இதன் முழுமையையும் தராசில் வைப்பதற்கு தராசின் தட்டுக்கள் பத்தாது. தராசின் தட்டுக்களை இதை வைக்க முடியாது என்றாலும் இதன் அளவை வெயிட்டை சொல்ல முடியும். துல்லியமா சொல்லிடுவாங்க. இதனுடைய வெயிட் எவ்வளவு என்பதை துல்லியமா சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இதை டேப் வச்சு அளந்து பார்ப்பாங்க. இங்க இருந்து அங்க வரையும் ஃபர்ஸ்ட் அளப்பாங்க. அதே மாதிரி அதை விட்டத்தை அளப்பாங்க. இடையில உள்ள அதனுடைய கம்பிகளை எல்லாம் அளந்து பார்த்து மேக்ஸ் போடுவாங்க. சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா இஸ்இகுவல் டு கொசிகன் தீட்டான்னு சொல்லி நீங்க மேக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்களே, அது மாதிரி பல தீட்டாக்கள் எல்லாம் கணக்கு பண்ணி, அப்படின்னா என்னன்னு நமக்கும் தெரியாது, சும்மா குருட்டு மனப்பாடம் தான். விளங்குதா? நமக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா சொன்ன உடனே நமக்கு மேக்ஸ் தெரியுதுன்னு நீங்க தப்பா விளங்கிறாதீங்க. குருட்டு மனப்பாடத்துல சொல்றோம். இது மாதிரி தீட்டா கணக்குல உள்ள அந்த கணக்குகளை எல்லாம் கணக்கு பண்ணி எழுதி இந்த பொருளை அந்த கணக்குக்கு கொண்டு வருவாங்க. கணக்குக்கு கொண்டு வந்து இவ்வளவு நீளத்தில் உள்ள ஒரு பொருள் இருக்குமே ஆனால், இவ்வளவு அகலத்தில் ஒரு பொருள் இருக்குமே ஆனால் இதன் எடை இவ்வளவுதான் இருக்கும் என்று மேக்ஸ் கணக்கு சொல்லும். கணக்கின்படி இதனுடைய வெயிட்டை சொல்லிடுவாங்க. தராசுல நிறுத்து பார்க்காம அளந்து பார்த்தே சொல்லிடுவாங்க. அதை இன்ஜினியரிங் போன்ற படிப்பும் கணக்குகள் படிக்கிறதும். அதே மாதிரிதான் பில்டிங்கும். பெரிய பில்டிங்கா இருந்தா கூட அதை தராசுல வைக்காமலேயே வெயிட்டை சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் அளந்து பார்ப்பாங்க. ஒவ்வொரு செங்கலையும் அளந்து பார்த்து, செங்கல்னா உடைச்சி இல்லை, இதில் வைக்கப்பட்ட ஒரு செங்கலை பார்ப்பாங்க. அதையெல்லாம் அளந்து பார்த்து வெயிட்டை பார்த்து எடைக்குள்ள காத்துலாம் புகுந்துருச்சுன்னா அந்த காத்தினுடைய கணக்கையெல்லாம் கழிச்சு மொத்த வெயிட் இவ்வளவுன்னு சொல்லிடுவாங்க. இப்படி எல்லாத்துக்குமே ஒரு எடை சொல்ல முடியும். அது மாதிரி நாம இருக்கிற பூமிக்கும் எடை சொல்றாங்க. நம்ம இருக்கிற பூமியை கூட அளந்து பார்க்க. நம்ம அந்த பூமியில தான் இருக்கிறோம், அந்த பூமியில தான் வசித்து கொண்டிருக்கிறோம். நாம எதன் மீது வசிக்கிறோமோ அதன் எடையையும் சொல்றாங்க. எப்படி அதனுடைய எடையை அளந்து பார்த்து ஒரு கணக்கு சொல்றாங்கன்னு வைங்களேன். இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னா, இப்ப துவக்க காலகட்டத்தில் இப்ப மனிதர்கள் வெறும் ஒரு 1,00,000 பேர் இருந்த அந்த காலத்தை எடுத்துக்கொள்வோம். மனிதர்களின் தொகை இப்ப தமிழ்நாட்டிலேயே எத்தனை கோடி பேர் இருக்கும்? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேருங்க? என்னங்க இது 7 கோடி பேர் அப்படின்னு சொல்றாங்க. 7 கோடி தமிழ்நாட்டிலே 7 கோடி. நான் சொல்வது ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒட்டுமொத்த பூமியிலையுமே வெறும் 1,00,000 பேர் இருந்த போது, வெறும் 1,00,000 பேர் இருந்திருப்பாங்கல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இருந்து சந்ததி பெருகி 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 ஒரு 1,00,000 கணக்கை அடைந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த கணக்கு தாண்டும். இப்போ வெறும் 1,00,000 என்று மக்கள் தொகை இருந்த போது பூமியின் எடை என்னவோ அதே எடை தான் இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்ற பொழுதும் பூமியினுடைய எடை இருக்கும். இப்ப பூமியில எவ்வளவு மக்கள், எவ்வளவு கோடி பேர் இருக்கும்? பல கோடி பேர் இந்த பூமியின் மீது இருக்கிறோம். அப்ப பூமியின் மீது 1,00,000 பேர் இருக்கும் போது ஒரு வெயிட் காட்டுதுல, அந்த வெயிட்ல இருந்து ஒரு அளவு கூட, ஒரு பிட்டு கூட மாறலையா? இப்ப எவ்வளவு கோடி பேர் வந்திருக்கிறோம்? பல கோடி பேர் நாம வந்திருக்கிறோம் இந்த பூமியில. தமிழ்நாட்டில் மட்டுமே 7 கோடி பேர் வந்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டை வச்சு கணக்கு சொல்லுவோமே, தமிழ்நாட்டின் எடை இவ்வளவு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்கன்னு வைங்க, இத்தனை டன்னு சொல்றாங்க. அந்த அத்தனை டன்னுங்கிறது தமிழ்நாட்டில் 100 பேர் இருந்த போது என்னவோ அதே தான் 1000 பேர் இருக்கும் போதும். 1000 பேர் இருக்கும் போது தமிழ்நாட்டின் எடை என்னவோ அதுதான் 1,00,000 பேர் இருக்கும் போதும். 1,00,000 பேர் இருந்த போது தமிழ்நாட்டின் எடை என்னவோ அதுதான் கோடி பேர் இருந்த போதும். இது மாதிரிதான் உலகத்துக்கு சொல்றாங்க. உலகத்தின் எடைய கணக்கியல் படி சொல்லி துல்லியமா சொல்லி இதுதான் பூமியினுடைய எடை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பூமியின் எடை மக்கள் தொகை குறைவாக இருந்த போது என்னவோ, மக்களே இல்லாமல் இருந்த போது என்னவோ அதுதான் இவ்வளவு கோடி பேர் உருவானதற்கு பிறகும் பூமியின் எடை இருக்கின்றது. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி இருக்க முடியும்? இப்ப இது ஒரு தராசாக நம்ம கணக்கிட்டு கொண்டால், தராசுல இப்ப 2 பொருளை வைக்கிறோம். இப்போ 250 கிராம்னு காட்டும்.
கூடுதலா ஒரு இதே மாதிரி ஒரு 250 கிராம் மதிப்புள்ள ஒரு பொருளை வைக்கும்போது வெயிட் கூடிக்கிட்டே இருக்கணும்ல. இந்த பொருள் இந்த தராசின் மீது பொருளை வைக்க 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 அதனுடைய வெயிட் கூடணும். இது இல்லாம இருந்தாலும் ஒரே வெயிட், இருக்கும் போதும் ஒரே வெயிட்னா அது எப்படி சாத்தியம்? ஆனா பூமியில் அப்படி சொல்றாங்க. பூமியின் எடை மக்கள் தொகை இல்லாமல் இருந்த போதும், 1 லட்சம் என்கிற அளவிற்கு குறைந்த அளவில் மக்கள் தொகை இருந்த போதும், பல நூறு கோடியாக மக்கள் தொகை அதிகரித்த போதும் பூமியின் எடையில் எந்த மாற்றமும் இல்லை. பூமியின் எடை துவக்கத்தில் என்னவோ அப்படியேதான் தொடர்கிறது. அது எப்படி சாத்தியம்? விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மனிதர்களாகிய நாம் அனைவரும் வெளியில் இருந்து கொண்டு இந்த பூமிக்கு வந்தா தான் இந்த பூமியின் எடை அதிகரிக்கும். நாம் அனைவருமே நமக்கு தேவையான சக்திகளையும் எனர்ஜிகளையும் மனிதனுக்கு தேவையான மூல பொருட்களையும் பூமியிலிருந்தே உருவாக்கி கொள்கிறோம். பூமியிலிருந்து தான் நம்முடைய மூலக்கூறுகள் உருவாகுது. திரும்ப மௌத்தா போறோம், எங்க போய் சேர்ந்துடுறோம்? பூமியிலேயே கலந்துடுறோம். இங்கிருந்து எடுக்கப்படுகிறது, இங்கேயே வழங்கப்படுகிறது. அதனால இடையில எந்த மாற்றமும் இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இதைத்தான் இதை விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதே மாதிரி தான் இப்போ பூமியினுடைய எடை இப்படி இருக்கின்ற பொழுது மக்களை வைத்துக் கொண்டு மனிதர்களை வைத்துக் கொண்டு எந்த மாற்றமும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. சரியா? எந்த குறைவும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது கடல்கள், நீர்மட்டம், தரை மட்டம், இந்த 2 இருக்குல்ல, பூமியில நீர்மட்டம் தரை மட்டம்னு 2 இருக்குது. இதை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், அறிவியலாளர்கள் சொல்றாங்க, தரை மட்டத்தை நீர்மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல இப்ப இதுவரையிலும் கடல் இருக்குன்னு வைங்க, இங்கிருந்து இந்த ஸ்டேஜ் வரையிலும் கடல், அப்படி வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனைக்கு தான் சொல்றோம். ஒரு 100 வருஷத்துக்கு 200 500 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல இருந்து கொஞ்சம் கடல் மட்டம் அதிகரிக்குது. இதே மாதிரி இன்னொரு 500 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறது. நமக்கே தெளிவாக தெரியாத அளவிற்கு, துல்லியமாக கணக்கிட்டால் தான் தெரியும் என்கிற அளவிற்கு ஒரு 500 வருடத்திற்கு 1000 வருடத்திற்கு பல 100 ஆண்டுகளுக்கு இடையிடையே பூமியினுடைய ஓரங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. எப்படி குறைந்து கொண்டு வருகிறது? கடல் நீரினுடைய மட்டம் அதிகரிப்பதின் மூலம், சாதாரண தரை மட்டம் குறைந்து வருவதின் மூலம், பூமியாத்தான் இருக்கு, நீர் மட்டத்தின் அளவு அதிகரிக்குது, சாதாரண தரை மட்டத்தின் அளவு குறைகிறது. இப்படி குறைவதன் மூலம் பூமியை நாம் குறைத்து கொண்டு வருகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுதான் திருக்குர்ஆன் வசனத்துல மேலோட்டமாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு தெளிவாக நீர்மட்டம் இவ்வளவு, தரை மட்டம் இவ்வளவு, நான் நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்வதன் மூலம் தரை மட்டத்தை குறைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லாம பொத்தாம்பதுவாக சொல்லிவிட்டான். அவலம் யரவ் அன்னா நஅத்தில் அர்த நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, இந்த பூமியை நாம் குறைத்து கொண்டே வருகிறோம் என்பதை இவர்கள் அறியவில்லையா? பூமியை நாம குறைத்து கொண்டே வருகிறோம், பூமியினுடைய மட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொன்னான். அதை உண்மைப்படுத்துவதை போல விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். நீர் மட்டம் அதிகரிக்கின்றது, கடல்களின் மட்டம் அதிகரிக்கின்றது, நிலத்தின் மட்டம் சாதாரண தரையின் மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. இப்படியே போக 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 பல காலங்கள், பல 1000 ஆண்டுகள் தாண்டி போச்சுன்னா ஃபுல்லாவே கடல் மட்டமா போயிடும். எல்லாம் தண்ணீருக்குள்ள பூமிங்கிற மாதிரி ஆயிருமா. அது மாதிரி நீரின் மட்டம் அதிகரிச்சு கொண்டே ஓரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து கொண்டு வருகிறது என்பதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்திய விஷயம் தான். அதுல குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. டோக்கன் நம்பர் 7. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது சொல்றது இஸ்லாமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு புதியதாக இஎம்ஐ என்ற முறையில் அனைத்து பொருளும் கொடுக்குறாங்க. இது 0% தான், இது வட்டி கிடையாதுன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு கொடுக்குறாங்க. இது நம்ம சொல்கிறோம், ஆனால் அது வட்டி இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் செல்ஃபோன் கூட அதில் வாங்குறாங்க. அது இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, வட்டி இஸ்லாத்துல கூடாது என்பது தெளிவு, அது யாருக்கும் விளக்க வேண்டியதில்லை. வட்டி எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியது. இறைவனே போர் செய்வதற்கு, போருக்கான அறிவிப்பை பிரகடனப்படுத்திய அளவுக்கு ஒரு பாரதூரமான குற்றம். அந்த குற்றத்தில் அவ்வளவு சாதாரணமாக சீக்கிரமாக எந்த ஒரு முஸ்லிமும் இறங்கிவிடக் கூடாது. அப்படியான பாவமாக இருக்கின்ற வட்டியில இன்றைக்கு சமுதாய மக்கள் வேறு விதத்தில் ஈடுபடுகிறார்கள். இஎம்ஐங்கிற பேர்ல ஒரு பொருளை விற்பனை செய்வதில் 2 ரகம் இருக்கிறது. ஒன்று மொத்தமா விற்பனை செய்து விடுவது. மொத்த விற்பனைனா உடனடியா, இப்ப இது 1000 ரூபாய் இந்த போன் அப்படின்னா
ரூபாய் நம்ம கொடுப்போம், அவர் இந்த போனை தருவாரு, வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். இது ஒரு வகையிலான விற்பனை. இன்னொரு விற்பனை தவணை முறையிலான விற்பனை. இந்த போன் 1000 ரூபான்னு சொன்னா 1000 ரூபாய் உடனடியா கொடுத்து வாங்காம பகுதி பகுதியா கொடுக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த பொருளை எனக்குரியதாக மாற்றுவது. பொருளை தந்துருவாங்க, ஃபர்ஸ்ட் நான் 100 ரூபாய் கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் மாசம் மாசம் 100 ரூபாய், மாதம் 100 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை எனக்குரியதாக மாற்றுவது. இப்ப நம்ம வாழ்ற இந்த காலத்துல ஒரு பொருளை நமக்குரியதாக மாற்றுவதற்கு 2 வழிமுறை இருக்கு. ஒன்று, மொத்த பணத்தையும் உடனடியாக கொடுத்து நமக்குரியதாக மாற்றுவது. பொருள் கடைக்கு போவோம், பொருள் விலை எவ்வளவுன்னு கேட்போம், இது 1000 ரூபாய். பெரிய ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இருக்கும், எவ்வளவுன்னு கேட்போம், 5000 ரூபாய், 10000 ரூபான்னு சொல்லுவாங்க. மொத்த தொகையும் உடனடியாக கொடுப்போம். இந்தாங்க பிடிங்க 5000 ரூபாய், இந்தாங்க 10000 ரூபாய், இந்தாங்க 1000 ரூபாய், பொருளை தாங்க, பொருளை வாங்குவோம், வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். பொருளை வாங்கியதற்கு பிறகு நாம அவனுக்கு பணத்தை கொடுத்து பொருளை வாங்கியதற்கு பிறகு நமக்கும் அந்த வியாபாரிக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, அதோட முடிஞ்சிருச்சு. இது ஒரு வகையிலான வியாபாரம். இதுல எந்த விதமான வட்டியும் கிடையாது, இதுல வட்டியினுடைய சாயல் கூட கிடையாது, இதுல நம்ம எந்த குழப்பமும் அடைய வேண்டியதில்லை. இது ஒரு வகை. இன்னொரு வகை வியாபாரம் இருக்கு, தவணை அடிப்படையாக கொண்ட வியாபாரம். இந்த தவணை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்துல தான் வட்டியை கலக்கின்றார்கள். எல்லோரும் கலக்கின்றார்கள் என்று நாம குற்றம் சாட்ட முடியாவிட்டாலும் பலரும் தவணை முறை அடிப்படையில வட்டியை கலக்குறாங்க. இப்ப அந்த தவணை முறை அடிப்படையில என்ன நாம கவனத்தில் கொள்ளணும், எதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, வட்டி உள்ளவையும் இருக்கிறது, வட்டி இல்லாதவையும் இருக்கிறது. இப்ப வட்டி இல்லாதது என்ன? இப்ப இந்த பொருளுடைய விலை 1000 ரூபாய், உடனடியா நான் பணம் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வர்ற மாதிரி தவணை முறையில கொடுத்தாலும் அதே 1000 ரூபாய் தான் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் என்றால் இது மார்க்கத்தில் ஹலால், அனுமதிக்கப்பட்டது, வாங்கிக்கலாம். இந்த பொருளின் மொத்த விலை 1000 ரூபாய், சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், இல்ல நீங்க மாசம் மாசம் கூட கட்டி இந்த பொருளை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. அப்படியா, சரின்ட்டு 100 ரூபாய் கொடுத்து பொருளை வாங்கியாச்சு. அடுத்த மாசம் ஒரு 100 ரூபாய், அடுத்த மாசம் ஒரு 100 ரூபாய், இப்படி 10 மாசத்துல 100 ரூபாயா கொடுத்தா எவ்வளவு ஆயிரும்? 1000 ரூபாய் ஆயிரும். 10 மாசத்துல 100 ரூபாயை கொடுத்து அதே 1000 ரூபாயை கொடுத்து இந்த பொருளை எனக்குரியதாக நான் மாற்றிக்கொண்டால் இதில் மார்க்கம் தடுத்த எந்த அம்சமும் இல்லை, ஹராம்லாம் இல்லை, இதை வாங்கி கொள்ளலாம். இதுவே சில பேர் எப்படி பண்ணுவாங்க, இந்த பொருளின் விலை 1000 ரூபாய் என்று இருக்கும்போது மொத்தமாக விலையை கொடுத்து வாங்கினால் 1000 ரூபாய், தவணை முறையில் இந்த காசு கொடுத்து இந்த பொருளை வாங்கினா 1100 ரூபாய். தவணை முறையில் வாங்கும் போது ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்க சொல்லுவாங்க. 10 மாசம் 100 ரூபாய் கட்டினாலே 1000 ரூபாய் வந்து விழுகிறதா இல்லையா? 10 மாதம் என்பதற்கு பதிலாக 11 மாசம் நீங்க கட்டணும்னு சொல்லுவாங்க. 100 ரூபாயா கொடுத்து வாங்குவோம், 1100 ரூபான்னு பில் போட்டுருவாங்க. இப்ப 100 ரூபாய் நம்மிடமிருந்து எவ்வளவு அதிகமா வசூலிக்கிறாங்க? 100 ரூபாய் அதிகமா வசூலிக்கிறாங்க. இந்த 100 ரூபாய் வட்டி. நம்ம தாமதமாக தவணை முறையில் இந்த பொருளை வாங்குவதற்காக அவர்கள் நம்மிடமிருந்து வாங்குகின்ற வட்டி தொகை 100 ரூபாய். அப்ப நீங்க வட்டியா இல்லையா என்பதை கணக்கீடு செய்வதற்கு இதுதான் அளவுகோல். ஒரு பொருளை உடனடியாக விலை கொடுத்து வாங்கும் போது என்ன தொகை சொல்கிறார்களோ அதே தொகையை தவணை முறையில் வாங்கும் போதும் சொல்வார்களே, ஆனால் அது வட்டி இல்லை. உடனடியா மொத்த விலையை கொடுத்து வாங்கினாலும் அதே ரேட்டு, மாதம் மாதம் தவணை முறையில பணம் கொடுத்து வாங்கினாலும் அதே ரேட்டு. ஒரு ஃப்ரிட்ஜ் விலை கேட்கிறோம், எவ்வளவு? 10000 ரூபாய். ரெடி கேஷா கொடுத்தாலும் 10000 ரூபாய், இன்ஸ்டால்மெண்ட்ல தவணை முறையில கொடுத்தாலும் அதே 10000 ரூபாய் என்றால் அது வட்டி இல்லை. நீங்க தாராளமா 2 விதத்துல எப்படி வாங்கிக்கலாம். ரெடி கேஷ் கொடுத்தும் வாங்கலாம், மாசம் மாசம் 1000 ரூபாய் என்கிற கணக்குல 10 மாசத்துக்கு 10000 ரூபாய் தவணை முறையிலையும் வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு பொருளை விற்கின்ற பொழுது ரெடி கேஷ் மொத்த விலை கொடுத்து வாங்குகின்ற பொழுது ஒரு விலையும், தவணை முறையில் வாங்குகின்ற பொழுது கூடுதல் தொகையும் வசூலிப்பார்களே, ஆனால் அது வட்டி. அது நம்ம வாங்கக்கூடாது, சரியா? அதுதான் நீங்க கவனத்தில் கொள்ளணும். நிறைய இடங்களில் இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ 0% வட்டின்னு சொல்லி ஃபுல்லா ஏமாத்த தான் செய்யறாங்க. 0% வட்டின்னு சொன்னா தான் இஸ்லாமியர்கள் கவரப்படுவார்கள், அப்பதான் இஸ்லாமியர்கள் வந்து வாங்குவாங்க என்பது அவங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. அதனாலதான் பாருங்க எல்லா ஏமாத்துக்காரனும் 0% வட்டி 0% வட்டின்னு தான் சொல்லி நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம நம்பி விடக்கூடாது. அது தெளிவாக ஒரு பொருளை நம்ம இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறதா இருந்தா, இஎம்ஐல சேர்றதா இருந்தா தெளிவாக கேட்டுக்கொள்ளணும். இந்த பொருள் எவ்வளவு, மொத்தமா விலை கொடுத்து வாங்கினா எவ்வளவு, தவணை முறையில விலை கொடுத்து வாங்கினால் எவ்வளவு, ரெண்டுக்கும் மத்தியில ஏற்றத்தாழ்வு வருகிறதா இல்லையா, கூடுதல் குறைவு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். கூடுதல் வந்து விட்டால் அது கண்டிப்பா வட்டி. அந்த மாதிரியான இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம் செய்யவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஏன்னா வட்டியை கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறது. இன்ஸ்டால்மெண்ட்ல வட்டி அடிப்படையிலான முறை இருக்கும் என்றால்
அது போன்ற பொருட்களை வாங்கவும் கூடாது, விற்பனை செய்யவும் கூடாது. இதை நீங்க கவனத்தில் கொள்ளணும். இன்னும் சில ஊர்களில் இப்போ இஸ்லாமிய பெயர்கள்லயே சில பேர் கிளம்பி இருக்கிறார்கள். ஜன் சேவாங்கிற பேர்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜன் சேவான்னு சொல்லி சில இஸ்லாமிய அமைப்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்க வட்டி இல்லாம பொருளாதாரத்தை கடனுக்கு தர்றோம், நகையை பெற்று தர்றோம் சொல்லி வாங்குகிறார்கள். அதுல என்ன செய்கிறார்கள் என்றால் அதிலையும் வட்டியை தான் கலக்கிறார்கள். ஜன் சேவா என்கிற பேர்லையும் பலரின் பொருளாதாரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்களின் பொருளாதாரத்தை வைத்து வியாபாரம் செய்து வட்டியை அடிப்படையாக கொண்டு மூலதனம் செய்து அதிலிருந்து மக்களுக்கெல்லாம் வட்டி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அதிலையும் நாம சேர்ந்து விடக்கூடாது. ஜன் சேவா என்கிற பெயரில் செயல்படக்கூடிய குரூப்பும் வட்டியை அடிப்படையாக கொண்டு செயல்படத்தான் செய்கிறார்கள். அதிலையும் வட்டி இருக்கின்றது. அதை அவர்களே அதுக்கு வேறு பெயர் வைத்துக் கொள்வார்கள். நேரடியா தெளிவா வட்டி என்று சொல்ல மாட்டார்கள் ஒழிய லாபம்னு சொல்லுவாங்க. அப்போ பேரை மாற்றுவதனால் சட்டம் மாறாது. அதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த தவணை முறை வியாபாரத்தை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். ரெடி கேஷ் கொடுத்து வாங்கும் போது என்ன விலையோ அதே விலை தவணை முறையில தந்தா அப்ப மார்க்கத்தில் அனுமதி. ரெடி கேஷ் சொல்லும் போது ஒரு விலையும் தவணை முறை என்று சொல்லும் போது கூடுதல் விலையும் வசூலித்தால் அது ஹராம், அது வாங்கக்கூடாது. டோக்கன் நம்பர் 8. போடுறாங்க. அது வட்டி இல்லைன்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு அதுல போய் விழுந்துடுறாங்க. அவங்க 10,000 தான் சொன்னாங்க, நாங்க 10,000 தான் கட்டுறோம், 0% இந்த வாய் நாங்க விசாரிச்சுட்டோம்னு சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்றாங்கல்ல, அது 950 650 பொருளுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. அது இவங்க வட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதை தான் சொல்ல சொன்னேன். இஸ்லாம் அதுவும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இப்போ தவணை முறையில் பொருள் வாங்கும் போது வட்டி பணத்தை நம்மிடமிருந்து பெறும்போது அது வட்டின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க, வேறு வேறு பெயர்களை சூட்டிக் கொள்வார்கள். இது நாங்கள் சேவிங் சார்ஜ் வாங்கிக்கிறோம் அப்படிங்குவாங்க. மொத்தமாக கொடுக்கும்போது ஏன் அந்த காசு வாங்கலை, அப்போ நீ சேவிங் பண்ணவே இல்லை, சர்வீஸ் பண்ணலையா, சர்வீஸ் சார்ஜு, சேவிங் சார்ஜு அல்லது டாக்குமெண்ட் சார்ஜு, நீங்கள் இந்த பொருள் வாங்குறதுனால எங்களுக்கு சில பேப்பர்லாம் போகுது, அந்த பேப்பருக்கு நாங்கள் காசு வாங்குறோம்ங்கிறாங்க. அது அவனுக்கும் தானே அதே பேப்பர் போகுது. மொத்தமாக கொடுக்கும்போதும் ஒரு பேப்பர் போகத்தானே செய்யுது. இப்போ பெயருக்கு வட்டியை நம்மிடமிருந்து வேறு பெயரில் வசூலிப்பதற்காக பல பெயர்களை சொல்லி ஏமாற்றுவார்கள். டாக்குமெண்ட் சார்ஜ் என்று சொல்வார்கள், சர்வீஸ் சார்ஜ் என்று சொல்வார்கள். அந்த பெயர்களை கண்டு நாம் ஏமாந்து வட்டியில் விழுந்து விடக்கூடாது. அதைத்தான் சகோதரர் உணர்த்த சொல்கிறார். 8ஆம் நம்பர். ஹதீஸ் கலைன்னு சொல்லி பிஜே ஒரு டாபிக்ல பேசினாங்க. அதுல மொத்தம் உலகத்துல புத்தக வடிவத்திலையும் சாஃப்ட்வேர் வடிவத்திலையும் 32 ஹதீஸ் நூல் பெயர் பட்டியலை அதுல சொல்றாங்க. இப்போ உலகத்துல மொத்தம் எத்தனை ஹதீஸ் நூல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இப்படி ஹதீஸ் நூல்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதோட இப்போ ஹதீஸ் நூல்கள் முன்னாடி ஒரு இது சொல்லிட்டு பின்னாடி மாற்றக்கூடிய நிலைனா இருக்கு. அப்ப சரியாக உலகத்துள்ள எல்லா ஹதீஸ் நூல்களையும் ஆராயமத்தான் இந்த ஹதீஸ்களை நீங்க மாத்தி சொல்றீங்களா அப்படிங்கிறதும். அதாவது சகோதரர் ஹதீஸ் கலை சம்பந்தமா கேள்வி எழுப்புறாரு. ஹதீஸ் கலை என்றால் அதை சுருக்கமா நம்ம சொல்லிக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவங்க, இறை தூதர், இறைவனிடமிருந்து பல இறை செய்திகளை பெற்றவங்க. இறைவனிடமிருந்து பல இறை செய்திகளை பெற்று நமக்கு போதித்திருக்கிறார்கள். இப்படித்தான் தொழ வேண்டும், இப்படித்தான் நோன்பு வைக்கணும் என்று இஸ்லாத்தின் பல சட்டத்திட்டங்களை எல்லாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தான் நாம் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னது எப்போது சொன்னது? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன விஷயங்கள், போதித்த போதனைகள். அது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் சொன்ன போதனைகள் 1400 வருஷத்திற்கு பிறகு நம்மை சேருகிறது என்றால் அது சேர்ந்த வழிகள் என்ன, எந்த வழியில் நம்மை அடைகிறது என்று ரசூலுல்லாஹ்விடமிருந்து நம்மை சேர்ந்த வழியை ஆராய்வதற்கு பேர் தான் ஹதீஸ் கலை. நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்? ஹதீஸ் கலை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகள், அதன்படிதான் நாம ஒவ்வொரு காரியத்தையும் நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்கிறோம், தீர்மானித்துக் கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலம் 1400 வருஷங்களுக்கு முந்தைய காலம். அப்ப 1400 வருஷங்களுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் எப்படி தொழணும்னு சொன்னாங்களோ அதை கண்டறிந்து இப்ப நாம தொழணும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ரசூலுல்லாஹ் எப்படி நோன்பு வைக்கணும்னு சொன்னாங்களோ அதை தெளிவாக கண்டறிந்து இப்ப நோன்பு வைக்கணும். இந்த நிலை நமக்கு இருக்கிறது. இப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நபிகள் நாயகம் ஒரு செய்தியை எப்படி சொன்னார்கள்
அது நமக்கு எந்த வழியில் வந்து அடைகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியின் தரத்தையும் அது நம்மை வந்து அடைகிற வழியையும் ஆராய்வதற்கு பெயர் தான் ஹதீஸ் கலை. அதை புத்தகங்கள்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஹதீஸ் கலையின் சட்டதிட்டங்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப ஹதீஸ் கலையினுடைய புத்தகங்கள் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாரு. மொத்த எண்ணிக்கை இவ்வளவுதான் சொல்ல இயலாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதனுடைய நம்பகத்தன்மை குறித்தும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் பல ஆய்வுகள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ஹதீஸை நாம் எடுத்துக்கொள்ளணும், எந்த ஹதீஸை எடுக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்தா அதுல எந்த செய்தி நம்ப தகுந்தது, எந்த செய்தியை நம்ப கூடாது, எந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளணும், எந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நமக்கு முன்பே வாழ்ந்து மறைந்த பல அறிஞர்கள் ஆய்வு செய்து அதற்கான விதிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் தங்களுடைய அறிவுக்கு உட்பட்ட ஆய்வுக்கு உட்பட்டு எழுதினாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுதப்பட்டது. ஷாஃபி இமாம் அவர்களின் காலத்தில் எழுதப்பட்டது, அதற்கு பிந்தைய காலத்திலையும் எழுதப்பட்டது. ஒவ்வொரு அறிஞர்களின் காலகட்டங்களிலேயும் ஹதீஸ் கலை எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மொத்த ஹதீஸ் நூல்கள் இவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்ல இயலாது. கணக்கற்ற பல நூல்களை அனைவரும் ஒரே விஷயத்தை வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு ஆதாரங்களை கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். சரியா? இது ஒண்ணு. இப்ப அதே போல அவங்க என்ன கேட்கிறாங்க, அப்ப ஹதீஸ் கலை அது ஒரு காலத்தில் முடிகின்ற ஒரு விஷயம் என்றால் இன்றைக்கு நீங்கள் அதையெல்லாம் முழுமையாக படிக்காமத்தான் தௌஹீத் ஜமாத் ஆகிய நீங்கள் பல செய்திகளை குர்ஆனுக்கு மாற்றம் என்று சொல்கிறீர்களே, இது குர்ஆனுக்கு முரணா இருக்கு, இது ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றீங்களே, இது எந்த ஆய்வின்படி சொல்கிறீர்கள்னு கேட்கிறாங்க. இதுவும் ஹதீஸ் கலையில உள்ளதுதான். குர்ஆனும் இதை போதிக்கின்றது, நபிகள் நாயகமும் இதை போதித்திருக்கிறார்கள், ஹதீஸ் கலை விதிகளும் எழுதப்பட்டிருக்கிறது, ஏற்றப்பட்டிருக்கிறது. குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் தெளிவா ரசூலுல்லாஹ்வை நோக்கி சொல்கிறது, நபியே வஅன்ஸல்னா இலைக்க ذிக்ர, இந்த குர்ஆனை உமக்கு நாம் தந்தோம், லிதுபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த குர்ஆனை நீங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம தந்தோம். இந்த குர்ஆனை முஹம்மதாகிய நபிகள் நாயகமாகிய உங்களுக்கு நாம் ஏன் தந்தோம் என்றால் இதுல உள்ளதை நீங்க விளக்கி சொல்லணும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் அருளப்பட்டதன் நோக்கமே எதற்காக? விளக்கி சொல்வதற்கு தான் அருளப்பட்டிருக்கிறது, முரண்பட்டு பேசுவதற்கு அருளப்படவில்லை. குர்ஆன்ல உள்ளதை எல்லாம் அதை படிக்கும் போது நமக்கு என்ன புரிகின்றதோ அதை விட நமது புரிதலை மேம்படுத்தக்கூடிய வகையிலையும் நமது புரிதலை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையிலையும் ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்கி தருவாங்க. அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு மாத்தமா பேசுவாங்களா, முரண்பட்டு பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அதே போல நபிகள் நாயகமும் சொல்கிறார்கள், என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்க கேள்விப்படுறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை பற்றி என் பேரில் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள், அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உங்கள் உள்ளம் அதை வெறுக்கின்றது, உங்கள் உணர்வுகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது, உங்களோடு பொருத்தி பார்க்கும் போது நீங்கள் அதை தூரமாக கருதுகிறீர்கள் என்றால் ஃபஅன அபஅதுக்கும் மின்ஹு, நானும் அந்த செய்தியை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றேன், எனக்கும் அந்த செய்திக்கும் சம்பந்தம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என் பேர்ல ஒரு செய்தி சொல்லப்படுது, அதை நீங்க கேட்கறீங்க, கேட்ட மாத்திரத்தில் அந்த செய்தியின் கருத்தை பார்க்கும் போது கேட்கும் போது உங்க உள்ளம் வெறுக்குது, உங்க உணர்வுகள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது, உங்களோடு அதை பொருத்தி பார்க்கும் போது அசாத்தியமாக தூரமாக கருதுகிறீர்கள். நம்ம இதை சொல்லுவோமா, நான் இதை செய்வேனா என்று நீங்களே நினைக்கிறீர்கள். அப்படியான ஒரு செய்தியை செயலை நான் சொல்லியிருக்கவும் மாட்டேன், செய்திருக்கவும் மாட்டேன், அந்த செய்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, என் பேரில் சொல்லப்பட்டாலும் அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த அடிப்படையில் தான் ஹதீஸ் கலை விதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. குர்ஆனுக்கு முரணாக நபிகள் நாயகம் பேச மாட்டாங்க, பேசினால் அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது விதியில உள்ளதுதான். அந்த விதியின்படி தான் தௌஹீத் ஜமாத்தும் சொற்பமான சில செய்திகளை இது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கு, இது குர்ஆனின் கருத்தை தகர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது, இது எப்படி ஏற்றுக்கொள்ள இயலும் என்று காரண காரியங்களை விளக்கி, இது எந்த வகையில குர்ஆனுக்கு முரண்படுது, எப்படி முரண்படுது, எப்படி இதற்கு எந்த விளக்கமும் கொடுக்கவே முடியல என்கிற காரண காரியங்களை எல்லாம் விளக்கி நாம மக்கள் மத்தியில தெளிவுபடுத்துறோம். இத என்ன சகோதரர் கேட்கிறாருன்னு அந்த ஆய்வுகளை எல்லாம் படிக்காம கேட்கிறீங்களா, நாளுக்கு இப்படி குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு சொல்லி மறுக்கிறீங்களே, எந்த அடிப்படையில் கேட்க? இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில தான். இதற்கு ஹதீஸ் கலை தெரிய வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஒரு நபிமொழியை தெரிஞ்சாலே போதும். என் பேரில் சொல்லப்படுற எல்லாத்தையும் நம்பாதீங்க, என் பேரில் பொய்களும் சொல்லப்படும், பொய்களை எல்லாம் கண்டறியுங்கள்
என் பேரில் சொல்லப்படக்கூடிய செய்திகளில் உங்கள் உள்ளத்துக்கு நெருக்கமானதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க உள்ளத்துக்கு மாற்றமாக உங்கள் உள்ளம் மறுக்கக்கூடிய வகையிலான செய்தியை, அதே போல உங்களோடு பொருத்தி பார்க்கும் போதே நீங்கள் அசாத்தியமாக கருதக்கூடிய செய்திகளை நான் சொன்னதாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த ஒரு நபிமொழி தெரிந்தாலே போதும் குர்ஆனுக்கு முரண்படுகிற செய்திகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்து விடுவார்கள். நாம அந்த நபிமொழியின் படிதான் இந்த நிலைப்பாட்டை எடுத்து மக்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறோம். டோக்கன் நம்பர் 9. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம். என் பேரு குரைசியா. அல்லாஹ்வுடைய ஒளி நேர்வழி. அந்த நேர்வழி அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கிடைக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நேர்வழி அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? அவர்களுடைய தன்மை என்ன? வழிகேடர்களுடைய தன்மை என்ன? சரி, அம்மா அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இறைவன் நேர்வழியை யாருக்கு கொடுப்பா, அவங்களுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதை நாம வரையறுக்கவே முடியாது. அவர்களே அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லிட்டாங்க. இறைவன் நேர்வழியை தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நோக்கி சொல்றான், இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீர் விரும்பக்கூடியவர்களுக்கு நேர்வழி வராது. வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மையஷா. இறைவன் தான் நாடக்கூடியவர்களுக்கு தான் நேர்வழியை தருவான். அல்லாஹ் தன் நாடியவர்களை நேர்வழியில செலுத்துவான். யஹ்தி பிஹி மையஷா யுதில்லு பிஹி மையஷா. தான் நாடியவர்களை வழிதவர செய்வான். ஓ யஹ்தி பிஹி மையஷா. தான் நாடியவர்களை நேர்வழியில் செலுத்துவான். அப்ப இறைவன் யாரை நேர்வழியில் செலுத்துவான், யாரை வழிதவர செய்வான் என்பதற்கெல்லாம் தகுதிகளோ வரை விளக்கணங்களோ சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த இறைவனின் நாட்டத்திற்கு உட்பட்ட, இறைவனின் அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம். நீங்க வரலாறு பார்த்தாலும் தெளிவா தெரியும். ஃபிரௌனினுடைய மனைவி யாரு? ஃபிரௌன் ஒரு கொடுங்கோலன். ஆனால் அவனுடைய மனைவி என்னவாக மரணித்தார்கள்? முஸ்லிமா மரணித்தார்கள். இறைவனின் அளப்பரிய நேர்வழியை பெற்ற நிலையில மரணித்தார்கள். ஃபிரௌனின் மனைவி அவர்களுக்கு கிடைத்த நேர்வழி லூத் என்கிற இறை தூதரின் மனைவிக்கு கிடைத்ததா? லூத் என்கிற இறை தூதரின் மனைவிக்கு நேர்வழி கிடைத்ததா? கிடைக்கல. அப்ப பாருங்க, லூத்துங்கிற இறை தூதரின் மனைவிக்கு கிடைக்கல. ஃபிரௌன் என்கிற ஒரு கொடுங்கோலன், இஸ்லாத்தின் எதிரி, அவனுடைய மனைவிக்கு நேர்வழி கிடைக்குது. அதே போன்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது அபூ சுஃபியான் என்பவங்க எல்லாம் எதிரியா இருந்தாங்க. கடுமையான எதிரிகளா இருந்த நபர்கள ஒரு ஆள். ஆனா அபூ சுஃபியான் அவர்களுக்கு நேர்வழி கிடைத்தது. பிற்காலத்தில் அவங்க இஸ்லாத்துல தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கைக்கு பாடுபட்ட, ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவு தந்த ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்களுக்கு நேர்வழி கிடைத்ததா? கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தைக்கு நேர்வழி கிடைக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணும் போதே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணும் போது இருந்தாங்க என்பது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கபலமாகவும் இருந்தாங்க. அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இல்லாத போது ரசூலுல்லாஹ் வலுப்பெறாத நிலையில ரசூலுல்லாஹ்வுக்கு ஆதரவாக இருந்ததே அவர்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நேர்வழி கிடைத்ததா? கிடைக்கல. அவங்க மரணிக்கிற தருவாயில களிமா சொல்லி எல்லாம் கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்த பிறகும் அபூ தாலிப் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்து விட்டார்கள். நான் ஏற்றுக்க முடியாது. அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்துல தான் மரணிப்பேன் என்று சொல்லி அந்த கொள்கையில், அசத்திய கொள்கையிலேயே மரணத்தை தழுவினார்கள். அப்ப அபூ சுஃபியான் என்கிற எதிரிக்கு இஸ்லாமிய நேர்வழி கிடைத்தது. அபூ தாலிப் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய நலம் நாடிக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய உறவினருக்கு நேர்வழி கிடைக்கல. இதுதான் இஸ்லாத்தினுடைய அளவுகோல். இதுதான் இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்லி தருகிற பாடம். நூஹ் நபியினுடைய பிள்ளைக்கு நேர்வழி கிடைச்சிச்சா? நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணாரு, சொற்பமான சில நபர்களை வென்றெடுத்தார். ஆனா தான் மகனை தன் பிரச்சாரத்தால் வென்றெடுக்க முடிந்ததா? முடியலையே. கடைசி கட்டத்துல, அழிவு ஏற்படுற கட்டத்துல கூட பிள்ளைய கூப்பிடுறாரு, வா இஸ்லாத்துக்கு வந்துரு, என் கூட வா, கப்பல்ல ஏறிரு அப்படிங்கிறார். கப்பல்ல ஏறுனா இஸ்லாத்துக்கு வான்னு அர்த்தம். என்ன முஸ்லீம்களை தானே அழைச்சிட்டு போக முடியும். நீ கப்பல்ல ஏறுடா, முஸ்லீமா மாறி என் கூட வா அப்படின்னு சொல்லி தான் மகன் அழைக்கிறாரு. அவர் மகன் நூஹ் நபியினுடைய மகன் ஏத்துக்கல. அல்லாஹ் தண்டிச்சு மறுக்கிறான். நபியே, இதற்கு பிறகு உங்கள் மகனை உங்க மகள்னு சொன்னாதீங்க.
அப்படி சொல்லக்கூடாது. இனிமேல் அவன் எப்போது உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, உங்களுடைய இறுதி அழைப்பையும் அவன் புறக்கணித்து விட்டானோ, அதற்கு பிறகு அவன் உங்கள் மகன் அல்ல, மறந்துருங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். இறுதி ஆயிடுச்சுல. இனிமேலும் வாழ்க்கை இருந்தால் அறிவுரையை தொடரும்னு சொல்லியிருப்பான். அதோட முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. அழிவு ஏற்பட போகுது. சொற்பமா நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் அழைச்சுக்கிட்டு நூஹ் நபி அவங்க போக போறாங்க. அந்த இறுதி கட்டத்தில் அழைத்த போதும் நூஹ் நபியின் மகன் தனது தந்தையின் அழைப்பை, ஒரு இறை தூதரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நூஹ் நபியின் மகனுக்கு இஸ்லாம் கிடைக்கல, நேர்வழி கிடைக்கல. அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நேர்வழி என்பது இந்த தகுதியில உள்ளவங்களுக்கு, இந்த வரையறையில உள்ளவங்களுக்கு, இந்த பண்புல உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. யாருக்கும் கிடைக்கும். அல்லாஹ் நார்னா யாருக்கும் கிடைக்கும். அது எதுவும் காரணமா இருக்கும். நாம அற்பமா நினைக்கிற விஷயங்கள் கூட பிறர் நேர்வழிக்குரிய காரணங்களா மாறிடும். நம்ம அற்பம் நினைப்போம். நாம ஒரு பயணத்துல போகும்போது வாகனத்தில் அமர்ந்து தொழுவோம். அதை 4 பேர் பார்த்து ஒருத்தர் சிந்திக்க ஆரம்பிப்பார், இவர் என்ன வாகனத்தில் என்ன செய்யறாரு, என்ன தொழுகிறாரு, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரிந்து கொள்ள முற்பட்டு அதன் விளைவாக இஸ்லாத்தை அறிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்ப நேர்வழி ஒரு மனிதனுக்கு எப்போது வரும், எப்படி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லவே முடியாது, வரையறுக்கவே முடியாது. நேர்வழியில உள்ளவங்க கூட கடைசி கட்டத்துல வழி தவறி போயிடலாம். நேர்வழியில இருப்பாங்க, ஆனா அவருடைய மரணிக்கிற தருவாயில பார்த்தால் நேர்வழியில இல்லாம வழி தவறி வழிகேட்டில போய் மரணித்து விடுவார்கள். அப்படியான நிகழ்வுகளும் நடக்கும். அதனாலதான் குர்ஆன் நமக்கு ஒரு துவாவை செய்ய சொல்கிறது. ரப்பனா லா துஸீகு குலூபனா பஅத இத் ஹதைத்தனா. இறைவா, நீ எனக்கு நேர்வழி, என் உள்ளங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு பிறகு எங்களை வழிதவர செய்து விடாதே. யோசிச்சு பாருங்க, நாம முஸ்லீமா இருப்போம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வோம் என்பதையெல்லாம் நம்ம ஏத்து பார்த்தோமா, நினைச்சு பார்த்தோமா? நினைக்கவே இல்லை. நாம முஸ்லீமாக இருப்பதற்கு நம்முடைய பங்கு எதுவுமே இல்லை. அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்யவும் இல்லை. நம்ம பெற்றோர்கள் பரம்பரையா பல தலைமுறை முஸ்லீம் என்கிற கணக்குல நம்மளும் முஸ்லீமா வந்துட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய ஒரு பேரருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் அல்லாஹ்வை சரியா தெரிந்து இறைவனுக்கு இணை கற்பிக்காமல், இறைவனுக்கு எந்த வகையிலும் இணை கற்பிக்காமல் மரணிப்போமே ஆனால், தாயத்து, தகடு, பில்லி, சூனியம், இப்படியான தர்கா வழிபாடு, இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரம், தர்கா கந்தூரி, இந்த எந்த வாடையும் இல்லாமல் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பி அந்த நிலையில மரணித்தால் இஸ்லாம் என்கிற ஒரு பொக்கிஷத்தை, இறைவனுடைய நேர்வழியில மரணிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதைத்தான் அல்லாஹ்விடத்துல தொடர்ந்து நாம பிரார்த்தனை செய்யணும். டோக்கன் நம்பர் 10 எங்க? டோக்கன் நம்பர் 10 சார் இருங்க, ஒரு நிமிஷம், ஒரு ஜென்ஸுக்கு ஒரு கேள்வி. டோக்கன் நம்பர் 12. இஸ்லாம் இன்றைய காலகட்டத்தில் பேங்க் வரவு செலவு இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வட்டி கிடையாது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வட்டி போடுறாங்க. அந்த வட்டி நம்ம என்ன பண்றது? அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வேணும், எல்லா மக்களுக்கும் பயன்படுறது. சரி, ஓகே. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்குள்ள காலகட்டங்களில் பணங்களை சேமிப்பதற்கு வங்கியை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. வங்கியினுடைய புழக்கம் அவசியம், தவிர்க்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். அப்போ வங்கி அவசியம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகு வங்கியினுடைய வட்டியிலிருந்து நாம் எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது? வட்டி கூடாது, இஸ்லாத்தில் ஹராம், வட்டியும் வாங்கக்கூடாது. வங்கியினுடைய அவசியமும் இன்றைக்கு ரொம்ப தேவையானதாக ஆகிவிட்டது, தவிர்க்க முடியாது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். இனி எல்லாமே இப்போ மோடி போற போக்கு எப்படி போயிட்டு இருக்கு? கேஷ்லெஸ் எக்கானமி, கையில பணமே இல்லாம பணம் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நோக்கி தான் இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கு. டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன டிஜிட்டல் இந்தியாவா? கையில யாருக்குமே பணமே இருக்காதான், காசு பணம்லாம் இருக்காது, கார்டு தான் இருக்கும். எல்லாரும் இப்ப 500 ரூபா 1000 ரூபாய் இல்லாம 2000 ரூபாய் அப்படிதான் நோட்டுகள் வச்சிருக்கிறோம்ல, எந்த நோட்டும் இருக்காது. எல்லாருக்கும் கையில ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டுல பணம் இருக்கு, நம்ம கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை பண்ணி மார்க்கெட்டுக்கு போகும்போது 2 கிலோ தக்காளி தாங்கன்னு சொன்ன உடனே எங்க பணம் தாங்கன்னு கேட்பாரு, நம்ம கார்டை கொடுக்க வேண்டியதுதான். அவர் இப்படி ஸ்வைப் பண்ணுவாரு. ஸ்வைப் பண்ணி அந்த 2 கிலோவுக்கு தக்காளிக்கு என்ன காசோ அதை எடுத்துக்குவாரு. எல்லாமே வங்கி தான். வங்கியில பணம் இருக்கும், வங்கியில பணம் இருப்பதை போன்ற ஒரு கற்பனை. அல்லது வங்கியில பணம் இருக்கும், எல்லார் கார்டுலையும் எல்லார் கையிலையும் கார்டு தந்துருவாங்க. அந்த கார்டை வைத்து தான் பண பரிமாற்றம் அனைத்துமே. ஒரு டீ கடைக்கு நீங்க டீ குடிக்க போனா கூட அதுக்கு கூட இந்த கார்டு தான் பயன்படும் என்கிற ஒரு நிலை மாறிடும் சொல்லி அதை நோக்கி இந்தியாவை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்கிற ஒரு நிலை வரும்போது நம்ம வங்கியை தவிர்க்க முடியுமா? வங்கியில அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் நம்ம பணத்தை பயன்படுத்த முடியும், புழங்க முடியும், பொருளாதாரங்களை வாங்கி பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
அதே நேரத்தில் வங்கியில வட்டியையும் வாங்கக்கூடாது. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப வங்கியில உள்ள கணக்கை பொறுத்த வரையும் அவங்க சொன்னமா 2 கணக்கு இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, சேவிங் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட் சொன்னா நடப்பு கணக்கு, நடப்பு கணக்குல பணத்தை போடுறது எடுக்கிறது. இப்ப இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்தவரை என்னன்னு சொன்னா அதுல வட்டிலாம் கிடையாது. கரண்ட் அக்கௌண்ட் பயன்படுத்தினால் அதுல வட்டியே கிடையவே கிடையாது. அதை தாராளமா நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அதுல உள்ள பிரச்சனை என்ன, அது தனிநபர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க போய் எனக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஓபன் பண்ண மாட்டான். ஏன், அது ஒரு கம்பெனி, நிறுவனம், பெரிய பெரிய கம்பெனி நடத்துறவங்க, லட்சக்கணக்கில் பணம் போடுறவங்க, பணத்துல புழங்கி கொண்டிருக்கிறவர்கள், நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்களுக்கு தான் அந்த சேவையே வங்கியில தருவாங்க. நம்ம வெறும் 500 ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த 500 ரூபாய்க்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் போடுங்கன்னா 500 ரூபாய்க்கு கரண்ட் அக்கௌண்டா ஓடுன்றுவான். இதுக்கு எதுக்கு கரண்ட் அக்கௌண்ட், நீ கையிலேயே வச்சுக்கன்றுவான், பாக்கெட்லயே வச்சுக்கப்போ, கரண்ட் அக்கௌண்ட்லாம் உனக்கு தேவையில்லை. அப்ப கரண்ட் அக்கௌண்ட் தனிநபர்களுக்கு தரமாட்டார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் தான் கொடுப்பாங்க. கம்பெனி வச்சிருக்கிறவங்க, முதலாளிகள், அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுல இன்னொன்னு கூடுதல் தகவலை நீங்க தெளிவுபட்டுக்கணும். ஏன் அதுல வட்டி கிடையாது, இன்னும் சொல்ல போனா கரண்ட் அக்கௌண்ட்ல வட்டி கிடையாது என்பதோட நம்ம பணத்தை தான் எடுத்துக்கொள்வார்கள். இப்ப நாம 2 லட்சம் ரூபாய் போட்டு வைக்கிறோம், நீங்க ஒரு மாதத்திற்கு இவ்வளவு தொகை என்று நம்மிடமிருந்து பணத்தை வங்கி எடுத்துக்கொள்ளும். 100 ரூபாய் 200 ரூபாய் என்று வங்கி நம்மிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ளும். வங்கி நமக்கு எந்த பணத்தையும் தராது. ஏன் வங்கி நம்மிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொள்கிறது, கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலையும் நாம அதில் செலுத்துகிற பணத்தை நிபந்தனையின்படி, வங்கியினுடைய நிபந்தனையின்படி அந்த பொருளாதாரத்தை அந்த வங்கி வேறு எந்த வகைக்கும் செலவு செய்யக்கூடாது. நம்ம பணத்தை எப்போதும் வங்கியிலேயே வச்சிருக்கணும். அதான் கரண்ட். நடப்பு அக்கௌண்ட்னா என்ன, நடப்புல எப்போ நம்ம கேட்டாலும் அவன் பணத்தை நம்ம தரணும். இப்போ 1 கோடி ரூபாய் கொடுத்துருப்போம், 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவன் வங்கியில தான் பாதுகாத்து வைக்கணும். அந்த 1 கோடியை ரொட்டேஷன்ல விடக்கூடாது. கரண்ட் அக்கௌண்ட்ங்கிற பேர்ல அந்த கணக்கில் என்னென்ன தொகையெல்லாம் செலுத்தப்படுகிறதோ வங்கியினுடைய நிபந்தனையின்படி அந்த தொகை வேறு வகைக்கு செலவு செய்யப்படக்கூடாது. வங்கியில தான் வச்சிருக்கணும், எப்ப போய் கேட்டாலும் தரணும். இப்போ 1 கோடி ரூபாய் போட்டிருக்கிறாரா, இன்னைக்கு போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு போய் அதுல எனக்கு ஒரு 70 லட்சம் ரூபாய் தாங்கன்னா அவன் தரணும், கண்டிப்பா தந்தாகணும். 1 கோடியும் தாங்கன்னா தரணும். அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தந்துருவாரு, தந்து ஆகணும். அதை ரொட்டேஷன்ல பயன்படுத்த கூடாது என்பது வங்கியினுடைய விதி. அப்ப அதை நம்ம பணத்தை பாதுகாக்கிறோம், ரொட்டேஷன்லயும் விடாம நம்ம எப்ப கேட்டாலும் தரணும் என்கிற ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு பணத்தை பாதுகாக்கிற காரணத்தினால அதுல வட்டியும் கிடையாது, நம்மிடமிருந்து பணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். இது கரண்ட் அக்கௌண்டினுடைய நிலை. சேவிங் அக்கௌண்ட் இருக்குல்ல, சேமிப்பு கணக்கு, சேமிப்பு கணக்கு என்பது இது மாதிரி கிடையாது. நீங்க அவன் நம்ம பணத்தை கொடுக்குறோமா, ஒரு 2 லட்சம் ரூபாய், இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் 1 லட்சம் ரூபாய் போடுறோம், நீங்க இது ஒரு பெருந்தொகை. இந்த அனைத்து தொகையும் வங்கியில இருக்குமான இருக்காது. அந்த பணத்தை எல்லாம் அவங்க ரொட்டேஷன்ல விட்டுருவாங்க. அவங்க வங்கியினுடைய பல பயன்பாடுகளுக்கும் இன்ன பிற தொழிலதிபர் மல்லையா போன்றவங்களுக்கு கடன் கொடுத்துருவான். மல்லையா போன்ற தொழிலதிபர்கள் கடன் கேட்பாங்கல்ல வங்கியில, அவனுக்கு கடனை கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். நம்ம பணத்தை கடனா கொடுத்து அவன் வெளிநாட்டுக்கு போய் அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். நம்ம இப்ப மொத்தமா எனக்கு தாங்கன்னு எல்லாரும் நின்று கேட்கறோம், நீங்க நிபந்தனையின்படியே உடனடியா தரணுங்கிறது அவசியம் இல்லை. இப்ப இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம எல்லாரும் போட்டோம், நாளைக்கு நம்ம எல்லாரும் வங்கி முன்னால் நின்று நம்ம எல்லாரும் சேவிங் அக்கௌண்ட்ல பணம் போட்டு வைத்திருப்போமே, ஆனால் நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்று திரண்டு வங்கியில போய் நின்று எங்க பணத்தை உடனடியா தாங்கன்னு போய் கேட்டோம்னா நிபந்தனையின்படி, வங்கி நிபந்தனையின்படி, சேவிங் அக்கௌண்டினுடைய நிபந்தனையின்படி நாம போட்ட பணத்தை உடனடியாக தரணுங்கிறதெல்லாம் கிடையாது. எத்தனை போட்ட, இப்பதானே கேட்கிற, இப்பதான் தர முடியாது, நீ நாளைக்கு வா, நாளை மறுநாள் வா, 1 வாரம் கழிச்சு வா, வங்கியில பணம் இல்லை, அல்லது மொத்தத்துக்கு இழுத்து மூடிடுவாங்க, வங்கி திவாலாகி விட்டது, நாங்க கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டோம்னு அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்போம். விளங்குதா? அப்ப சேவிங் அக்கௌண்ட் என்று வரும்போது நம்ம பணத்தை சேமிப்பதற்குரிய ஒரு பயன்பாட்டிற்கு தான் வங்கியை நம்ம பயன்படுத்துறோம். அவன் அந்த பணத்தின் மூலம் அவன் ஆதாயம் அடைகிறான். கரண்ட் அக்கௌண்ட்ல நம்ம பணத்தின் மீது வங்கி ஆதாயம் அடைவதில்லை. நம்ம பணம் எப்போதும் வங்கியில் தான் இருக்கும், கேட்கும் போது தந்தாகணும், பாதுகாக்கிற வேலையை தான் செய்கிறார்கள். அவன் அதை வைத்து ஆதாயம் அடைவதில்லை என்கிற காரணத்தினாக்காகத்தான் நம்மிடமிருந்து யார் யாரெல்லாம் கரண்ட் அக்கௌண்ட் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து தொகையை வங்கி வசூலிக்கும். அவருக்கு வங்கி எந்த தொகையும் தராது. ஆனா சேவிங் அக்கௌண்ட் என்பது, சேமிப்பு கணக்கு என்பது நம்ம பணத்தை வைத்துக் கொண்டு வங்கி ஆதாயம் அடையும். ஆதாயம் அடைகிறதுனால தான் நமக்கு வட்டியே தரான். அவனுக்கு ஒரு ஆதாயம் இருக்க போய்தான் நமக்கு அவன் 100 ரூபாய் ஆதாயம் அடைஞ்சான்னு வைங்க, அவன் போனா போட்டுன்னு சொல்லி இந்த வச்சுக்க ஒரு 25 ரூபாய் நீ வச்சுக்க, அவன் 100 ரூபாய் ஆதாயம் அடைஞ்சிருப்பான், நமக்கு ஒரு 25 ரூபாய் வட்டியா தருவான். இதுதான் அதனுடைய முறை.
இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க, அந்த வட்டியிலிருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வதுன்னு கேட்கறாங்க. நடப்பு அக்கவுண்ட் வாங்க இயலாதுன்னு சொல்லிட்டோம். கரண்ட் அக்கவுண்டை பொறுத்தவரையும் தொழிலதிபர்கள், கம்பெனி வச்சிருக்கிறவங்க அவங்க தான் வாங்க முடியும், தனிநபர்கள் வாங்க முடியாது. அப்ப தனிநபர்கள் சேவிங் அக்கவுண்ட் தான் வாங்க இயலும். சேவிங் அக்கவுண்ட் வைத்தும் வட்டியிலிருந்து நம்மை காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்வது? வட்டி பணத்தை வாங்கவே கூடாது, நீ தொடவே கூடாது, அதை கண்டுகொள்ளவே கூடாது. அது ஒண்ணுதான் நமக்குள்ள வழி, வேற வழியே இல்லை. நாம எவ்வளவு பணம் போடுறோம் அதைத்தான் பயன்படுத்துவதில் நம்ம கவனம் இருக்கணுமே ஒழிய, நாம எவ்வளவு பணத்தை போட்டோமோ அதை விட அதிகமா பயன்பெற்று விடக்கூடாது. இப்ப நீங்க ஒரு 5000 ரூபாய் வங்கியில பணம் செலுத்துறீங்கன்னு வைங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா 5000 இருக்காது, வட்டி போட்டுருவாங்க, 5500 ரூபாயா மாறிடும். இப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, 500 ரூபாய் டீ செலவுக்கு ஆகுமே 5500 எடுத்துடக்கூடாது. அந்த 500 ரூபாயை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால், எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் வட்டி வாங்கிய குற்றத்துக்கு நம்ம ஆளாயிருவோம். அப்ப 5000 நீங்க போட்டீங்கன்னா அந்த 5000த்துல தான் கவனம் செலுத்தணும், 5000 தான் எடுக்கணும். வட்டி பணம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே தான் இருக்கும், 500, 1000, 2000, 4000 அப்படியே சேர்ந்து கொண்டே இருக்கும். வட்டி பணம் எவ்வளவு சேர்ந்தாலும் அதை நீங்கள் கண்டுகொள்ள கூடாது, அலட்சியம் செய்துவிட வேண்டும், அதை எடுக்கவே கூடாது. வங்கியிலிருந்து உங்க பணத்தை மாத்திரம் தான் எடுக்கணுமே தவிர வட்டி பணத்தை எடுக்க கூடாது. அது ஒண்ணுதான் நாம இந்த வங்கி முறையில இன்றைய காலகட்டத்தில் வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கான வழிமுறை. அதை அலட்சியப்படுத்துறது, கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் நமக்கு வழிமுறை. அதை தாண்டி வேறு வழிமுறை கிடையாது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதுக்கு ரொம்ப அலட்டிக்கிறாங்க. இப்ப எப்படி வட்டி பணத்தை நீங்க துல்லியமா கண்டறியலாம், உங்க அக்கௌண்ட்டை காட்டி, உங்க அக்கௌண்ட் புக்கை காட்டி, இந்த பணத்துல எவ்வளவு இது நாள் வரையில வட்டி பணம் எவ்வளவு விழுந்திருக்குன்னு கேட்டா சொல்லிடுவான். இதுதான் வட்டி பணம், இது என் பணம் அல்ல, இதை நான் பயன்படுத்த கூடாது என்பதை நீங்க கவனமா இருக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அது என்ன, அது எடுக்காம விட்டு அவன் வேற எதுக்காவது பயன்படுத்திடுவானே. நிறைய பேருக்கு என்ன கவலை, வங்கி பணத்தை எடுக்காம வங்கியிலேயே விட்டு விட்டோம் என்றால் வங்கிக்காரன் அதை எடுத்து பயன்படுத்தி விட்டால் என்ன செய்வது, இப்படி கவலைப்படுறாங்க. நீங்க புரிந்து கொள்ளணும், இந்த கவலை எப்ப வரணும், நம்ம பணமா இருந்தா தான் நீங்க கவலைப்படணும். கவலை யார் பணத்துக்கு கவலைப்படுவோம், நம்ம பணத்துக்கு தான் கவலைப்படுவோம். வட்டி பணம் நம்ம பணமே அல்ல என்று இருக்கும் போது அவன் அதை என்ன செய்தால் நமக்கு என்ன, அதுக்கே நம்ம கவலைப்படணும். வட்டி பணம் குறித்து நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம பணத்துக்கு நம்ம கவலைப்படணும். நம்ம பணத்தை எடுத்து என்ன செய்வான்னு தெரியலையேன்னு கவலைப்படலாம், அது நியாயம். வட்டி பணம் நம்ம பணமே இல்லைன்னு நீங்க நம்புனீங்கன்னா, முடிவு செஞ்சீங்கன்னா, அது குறித்து நமக்கு ஏன் கவலை வரப்போகுது, கவலை வராது. அதை புரிந்து கொள்ளணும். வட்டி பணத்தை குறித்து நீங்க கண்டுகொள்ளவே கூடாது. இன்னும் சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, அந்த வட்டி பணத்தை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தா என்ன, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதுலயும் அதே லாஜிக் தான். ஏழை எளிய மக்களுக்கு யார் பொருளை கொடுப்போம், நமக்கு சொந்தமான பொருளை தானே கொடுக்க முடியும். அடுத்தவனுக்கு தான தர்மம் பண்றதா இருந்தா யார் பொருளை தான தர்மம் பண்ணுவோம். ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டேன், பக்கத்துல உள்ளவருடைய பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து வச்சுக்கன்னு அப்படியா கொடுப்போம். நமக்குரிய சொந்தமான பணத்தை தான் தர்மம் பண்ண இயலும். வட்டி பணம் நம்முடைய பணமே அல்ல என்று இருந்தால் அதை எப்படி தர்மம் செய்வது? அப்ப நீங்கள் தர்மம் செய்வீர்களே ஆனால் அந்த வட்டி பணம் உங்கள் பணம் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள், அதை வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். வாங்கி உங்கள் பணம் என்று ஒப்புக்கொண்டு விட்டீர்கள், வட்டி வாங்கிய குற்றத்திற்கு ஆளாகி விட்டீர்கள். அது எந்த வழியில் போனது என்பது அல்லாஹ் பார்க்க மாட்டான். நல்லவங்களுக்கு தானே கொடுத்தேன், ஏழைக்கு தானே கொடுத்தேன், அது வங்கியில உள்ளவங்க தவறா பயன்படுத்த கூடாதுன்னு ஏழைகள் பயன்பாட்டை கொடுத்தேன், இது தப்பா, இது குற்றமா? ஏழைகளுக்கு கொடுத்தாலும் நம்ம பணத்தை கொடுத்தாதான் அல்லாஹ் ஏத்துக்குவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹு தய்யிபுன், அல்லாஹ் தூய்மையானவன், வலா யக்பலு இல்லா தய்யிபன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஹராமான தடுக்கப்பட்ட வழிமுறைகளில் பொருளாதாரத்தை சம்பாதித்து அதன் வழியில் தான தர்மங்கள் செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப வட்டி பணத்தில் செய்யப்படக்கூடிய எந்த நல்லறத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்குரிய ஒரே தீர்வு சேவிங் அக்கவுண்ட் தான் வைத்துக் கொள்ள இயலும், வேற வழி இல்லை. வங்கியில கணக்கு வைத்திருப்பதை தவிர்க்கவே இயலாது. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் கணக்கு வைத்துக் கொள்ளலாம், பணத்தை சேமிக்கலாம், போடலாம். ஆனா நம்ம பணம் என்னவோ அதை மாத்திரம்தான் பயன்படுத்திக் கொள்ளணும், வட்டி பணத்தை பயன்படுத்தக்கூடாது, அதை வாங்கவே கூடாது. இதுல இறுதியா ஒரு விஷயம், கடைசியில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணதுக்கு போவாங்க. அக்கௌண்ட்டை நீங்க க்ளோஸ் பண்ணா வட்டி பணத்தை உங்க கைக்கு தந்துருவான், நீங்க வாங்கியே தீரணும் என்கிற நிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும். சேவிங் அக்கௌண்ட் வைத்திருக்கும் போது எனக்கு இந்த அக்கௌண்ட் வேண்டாம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு போனீங்கன்னு வைங்க, க்ளோஸ் பண்ணது மொத்தத்தையும் தொடச்சி உங்களுக்கு தந்துருவான். ஏன்னா இனிமே இந்த வங்கியில உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, இந்த பேரில் அக்கௌண்ட் இல்லைன்னு அர்த்தம், மொத்த பணத்தையும் உங்களுக்கு தந்துருவான், வட்டியும் சேர்த்து வாங்கிய குற்றம் வந்துடும். அப்ப என்ன பண்றது, ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை நீங்க க்ளோஸ் பண்ண நினைக்கிறீங்க, அப்ப வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய வகையில் அதை க்ளோஸ் பண்றதா இருந்தா என்ன,
நேரா போங்க, உங்க பணம் எவ்வளவுன்னு கணக்கு பாருங்க, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அக்கௌண்ட் அப்படியே விட்டுருங்க. அதுதான் வட்டியிலிருந்து உங்களால தவிர்த்து கொள்ள இயலும். இல்லாம நான் க்ளோஸ் பண்ண போறேன்னு முறைப்படி நீங்க போய் எழுதி கொடுத்து க்ளோஸ் பண்ணீங்கன்னு வைங்க, வட்டி பணத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வர வேண்டிய நிலை வந்துடும். வாங்கி விட்டாலே வாங்கிய குற்றம் ஆளாயிரும். அப்ப எது நம்ம தவிர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ, இப்ப நான் சொன்னது சில வழிமுறைகள், இது அல்லாம உங்களுக்கு கூட வேறு சில வழிமுறைகள் இருக்கலாம், தெரியலாம். அந்த வழிமுறைகளை பயன்படுத்தி வட்டியை விட்டு நாம தவிர்த்து கொள்வோமையானால் அது நல்லதா இருக்கும். இது போன்ற மார்க்க விளக்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு பொருளாதார செலவு இருக்கிறது. ஆடியோ வீடியோ வசதி ஏற்பாடு செய்யப்படுவதற்கென்று பல ஆயிரங்கள் செலவாகுது. இது அதிகமான சகோதர சகோதரிகள் கவனத்தில் கொண்டு தாவா பணிகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வகையில் மார்க்க பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள். வாளி ஏந்தி வசூல் செய்வதற்கு சகோதர சகோதரிகள் வருவாங்க. டோக்கன் நம்பர் 10. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அஸ்ஸலாம். குழந்தைகளின் நோய்க்காக சிலர் கழுதப்பாலை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் வந்து அதற்கு பதிலாக திருக்கை மீன் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. திருட்டு மீனா? திருக்கை மீன். சரி, இது ரெண்டுமே ஹலாலா ஹராமா? சரி, ஓகே. இதுக்கு மார்க்க ரீதியாகவும் வேணும், விஞ்ஞான ரீதியாகவும் வேணும். சரி. அதாவது அம்மா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சில நோய்களுக்கு மருந்தாக கழுதப்பாலையும் திருக்கை மீன் அப்படின்னு ஒரு மீன் இருக்கு, அந்த மீனையும் கொடுக்குறாங்க. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. இறைவனின் நம்ம ஆரம்பத்தில் சொன்னதை போல மார்க்கத்தில் எது எது நமக்கு ஹராம், தடை செய்யப்பட்டது என்பது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்குது. கழுதைப்பால் ஹராம் என்றோ அதே போல திருக்கை மீன் ஹராம் என்றோ நமக்கு சொல்லப்படலை. அதையெல்லாம் நம்ம தாராளமாக உட்கொள்ளலாம், மார்க்கத்தில் அனுமதி தான். பால் என்பது அது தூய்மையானது தான், அந்த பாலை நம்ம சாப்பிட்டுக்கலாம். எதை அல்லாஹ் நமக்கு ஹராம் ஆக்குவானோ அதன் உட்பகுதிகள் தான் நமக்கு ஹராம் ஆகும். அது அல்லாம இறைவன் ஹராமாக்காத சில பிராணிகள் இருக்கும் என்றால் அதனுடைய இன்ன பிற உதிரி பாகங்கள் அதனிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளையும் நாம பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப கழுதையை பொறுத்த வரையிலையும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டுக்கழுதை காட்டுக்கழுதை என்று இரண்டாக வகைப்படுத்தி ஒரு வகை கழுதிய ஹலால் என்றும் ஒரு வகை கழுதிய ஹராம் என்றும் சொல்கிறார்கள். அதுல எந்த வகை கழுதிய ரசூல்லா நமக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்களோ, இப்ப நாட்டு கழுதை வந்து ஹராமு, காட்டு கழுதை கூடும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்கன்னா அதனுடைய பாலை நாம் உட்கொண்டு கொள்ளலாம். எந்த கழுதிய ரசூல்லா நமக்கு அனுமதின்னு சொன்னாங்களோ அந்த கழுதையின் பாலை உட்கொண்டு கொள்வதற்கும் மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இருக்கு, அது தாராளமா சாப்பிடலாம். அதே போல திருக்கை மீனுங்கிறாங்க. மீன் எல்லாமே நமக்கு கடல்வாழ் உயிரினங்கள் அனைத்தும் அனுமதிக்கப்பட்டது. கடல்வாழ் உயிரினங்கள் செத்தது கூட மார்க்கத்துல நமக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. கடல் நீரை பற்றி கேட்கப்பட்ட போது அதன் தண்ணீரும் தூய்மை, மாஉஹு தஹூருன், அதனுடைய தண்ணீரும் தூய்மையானது, அல் ஹில்லு மைத்தத்துஹு, அதில் செத்தவையும் அனுமதிக்கப்பட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப மீன் என்பது ஏறத்தாழ கடல்வாழ் உயிரினங்கள் தான். ஆற்றில் இருந்தாலும் அது கடல்வாழ் உயிரினங்கள்ல ஒன்றாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்ப மீன் வந்து மார்க்கத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதா இருக்கிறதுனால எல்லா மீனுமே சாப்பிட்டுக்கலாம். என்ன ஒன்று நம்ம விசாரித்துக் கொள்ளணும், சில வகை மீன்கள் வந்து நஞ்சு கலந்த மீனா இருக்கலாம், விஷ மீன், இதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம், அல்லது இதை சாப்பிட்டால் நம்ம உசுருக்கு ஆபத்து, அப்படி தீங்கு ஏற்படுத்தக்கூடியது என்று அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுமையானால் அது போன்ற மீன்களை தான் நம்ம தவிர்த்து கொள்ளணுமே ஒழிய அது அல்லாத மற்ற அனைத்து மீன்களும் நமக்கு ஹலால், அனுமதிக்கப்பட்டது. கழுதப்பாலும் நீங்க சாப்பிடலாம், திருக்கை மீனும் சாப்பிடலாம், அது ஹராம்லாம் இல்லை, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். டோக்கன் நம்பர் 11. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து பெற்றோர்களை பராமரிப்புக்குரிய கடமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க பெற்றோர்களை பராமரிக்கல அப்படின்னா மறுமையில வந்து அல்லாஹ்வின் உட்பிடி வந்து கடுமையானது அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. ஆனா வந்து சில வீட்டில் வந்து பார்த்தோம்னா பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப பெண்களுக்கு வந்து பெற்றோர்களை பராமரிக்கிற கடமை இருக்குதா? அப்படி அவங்க பராமரிக்க முடியல அப்படின்னா மறுமையில வந்து அல்லாஹ்கிட்ட வந்து கேள்வி கணக்கு இருக்கா? சரி, சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, பெற்றோர்களை பராமரிப்பதை பற்றி திருக்குரானும் நபிகள் நாயகமும் அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்போ ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கலந்து இருக்கும்போது இந்த ஆண் குழந்தைகள் பெற்றோர்களை பராமரித்துக் கொள்வார்கள். பெண் குழந்தைகள் மாத்திரமே ஒரு பெற்றோருக்கு இருக்கின்ற நிலையில அந்த பெற்றோர்களை பெண் குழந்தைகள் பராமரிக்க வேண்டிய கடமை உள்ளதா? பராமரிக்காவிட்டால் அது குறித்து மறுமை நாள்ல அல்லாஹ் கேள்வி எழுப்புவானா அப்படின்னு கேட்குறாங்க.
பெற்றோர்கள் குறித்து மார்க்கம் சொல்லுகிற பல விஷயங்கள், போதனைகள் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானதுதான். எது ஆண்கள் தொடர்புடையதாக கருதப்படுமோ, இன்ன பிற ஆதாரங்கள் தெளிவாக உணர்த்துமோ அதைத்தான் ஆண்களுக்குரியதாக கருதி கொள்ள வேண்டுமே ஒழிய மற்ற பொதுவான அறிவுரைகள் அனைத்தும் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானதாகத்தான் பார்க்கணும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோர்களின் மனதை நோவினை செய்வது பெரும்பாவம்ங்கிறாங்க. இது ஆண்களுக்கு மட்டும் உரியதா, பெண்களுக்கும் சேர்த்தா? பெண்களுக்கும் சேர்த்துதான். ஆண்களும் பெற்றோர்களின் மனதை நோவினை செய்யக்கூடாது, பெண் குழந்தைகளும் தங்கள் பெற்றோர்களின் மனதை நோவினை செய்யக்கூடாது. ஆண்கள் தங்களுடைய பெற்றோர்களின் மனதை நோவினை செய்தால் அதுவும் பெரும்பாவம், பெண் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களின் மனதை நோவினை செய்தால் அதுவும் பெரும்பாவம் தான். இது மாதிரி பெற்றோர்கள் குறித்து மார்க்கம் சொல்லுகிற விஷயங்கள். அதே போல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. உங்கள் பெற்றோரை பார்த்து சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள், அவர்களை விரட்டி விடாதீர்கள், மதிப்பான வார்த்தையை, அவர்களின் மனம் புண்படாதபடியான மதிப்பிற்குரிய வார்த்தைகளையே சொல்லுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. இது ஆண்களுக்கு மட்டும் உரியதா? பெற்றோரை சீன்னு சொல்லக்கூடாது என்பது ஆண்களுக்கு மட்டும் உரியதா, பெண்களையும் சேர்த்து உள்ளடக்கக்கூடியதா? பெண்களையும் சேர்த்து உள்ளடக்கக்கூடியது. அப்ப பெற்றோரை சீ என்று சொல்லக்கூடாது, மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய வார்த்தைகளையே தான் பெற்றோர்களை நோக்கி சொல்லணும். இதுவெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான அறிவுரைகள். இதுல எது பிரச்சனை? இப்ப பொருளாதார ரீதியிலான கடமைகள் என்று சில கடமைகள் இருக்கும். அந்த பொருளாதார ரீதியிலான கடமைகளில் தான் ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் வேறுபடுகிறார்கள். ஆண் குழந்தைகள் மீதுதான் பொருளாதார ரீதியிலான கடமைகளை மார்க்கம் சுமத்துது. பெண் குழந்தைகளுக்கு அப்படியான கடமைகளை மார்க்கம் சுமத்தல. அவங்க போய் வியாபாரத்துக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சு காசு பணத்தை திரட்டி பெற்றோர்களை பராமரிக்கணும் என்பது பெண்களின் மீது கடமை அல்ல. ஆண்களின் மீது பொருளாதார ரீதியான கடமையும் உண்டு. வியாபாரத்துக்கு போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை திரட்டி தங்களின் பெற்றோர்களை மரியாதை செய்யணும், கண்ணியப்படுத்தணும், கவனிக்கணும். அப்ப பொருளாதாரம் தொடர்பான கடமை ஆண்களுக்குரியது. குர்ஆனே அப்படித்தான் சொல்கிறது. கணவன் மனைவி தொடர்பாக சொல்லும் போது பொருளாதாரத்தை ஆண்களுக்குரியதாகத்தான் அல்லாஹ் பேசலாம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். பிமா ஃபضலல்லாஹு பஅதஹும் அலா பஅதின், சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறான். அதன் காரணத்தினாலும் ஒபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்கள் பொருளாதாரங்களை ஆண்கள் தான் செலவிடுகிறார்கள், பொருளாதாரத்தை ஆண்கள் தான் செலவிடணும் என்று கணவன் மனைவி தொடர்பில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் பிள்ளைகள் விஷயத்திலையும் கணவன் மனைவி தொடர்பில் அல்லாஹ் சொல்லுகிற இந்த விஷயம் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான தொடர்பிலையும் பொருந்தும். பெற்றோர்களை பொருளாதார ரீதியாக பராமரிக்கிற கடமை ஆண் குழந்தைகளை சாரும். அவங்க தான் வெளியில போய் பொருளாதாரத்தை திரட்டி உழைத்து சம்பாதித்து பெற்றோர்களை பராமரிக்கணுங்கிறது வரும். பெண் குழந்தைகளுக்கு அந்த கடமை வராவிட்டாலும் வேறு வகையிலான பெற்றோர்களை பராமரித்தல் அவர்களுக்கு உண்டு. பொருளாதார ரீதியிலாக உழைத்து சம்பாதித்து பொருளாதாரத்தை திரட்டி பெற்றோர்களை பராமரித்தல் என்பது பெண் குழந்தைகளுக்கு இல்லை. அப்படி மார்க்கம் நமக்கு சொல்லி தரல. ஆனா வேறு வகையிலான பராமரித்தல், இப்ப ஆண் குழந்தைகள் இல்லைன்னு வைங்க, அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை யார் செய்வா? பிள்ளைங்க தானே செய்யணும். வயதான முதிய பருவத்தை அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலான உதவிகளை சேவைகளை யார் செய்வா? பிள்ளைங்க என்கிற அடிப்படையில் அந்த பெண் குழந்தைங்க தான் செஞ்சாகணும். பெண் குழந்தைகளின் மீது இப்படியான சுமை இருக்கின்றது. பொருளாதார ரீதியிலான சுமை இல்லாவிட்டாலும் அவர்களை இன்ன பிற வகையில் பராமரிக்க வேண்டிய பணிவிடை செய்ய வேண்டிய கடமை பெண் குழந்தைகளின் மீது இருக்கின்றது. அதை அவங்க புரிந்து கொள்ளணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நமக்கு நேரடியாக தெளிவாக சொல்லாவிட்டாலும் வேறு வேறு வகையில எல்லாம் ரசூலுல்லாஹ் இதை நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. பெற்றோர்களின் மீது பராமரிப்பதை பற்றியும் ஒரு அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அஸ்மா தான் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, என்னுடைய தாயார் இறை மறுப்பாளராக இருக்கிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆனால் எனது தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் அவர்களின் உறவை நான் பேணித்தான் நடக்க வேண்டுமா, அவர்களுக்கான கடமைகளை செய்யத்தான் வேண்டுமா என்று ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு பெண்மணி கேட்கிறாங்க. அப்ப அசிலு உம்மி, என் தாயாரை நான் பேணி நடந்து கொள்ள வேண்டுமா, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் அப்போதும் செய்ய வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நஅம் சிலி உம்மக்கி, ஆமாம், உன் தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இறை மறுப்பாளராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பணிவிடையையும் நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் வலியுறுத்துகிறார்கள். இறை மறுப்பாளராக இருக்கின்ற பொழுதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்றால் பெண்ணிடத்துல தான் சொல்றாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யணும் என்றால்
முஸ்லிமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக கூடுதலாகவே நம்ம செய்ய, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதை நாம புரிந்து கொள்ளணும். இதை அவங்க பெண் குழந்தைகளுக்கு நாம சொல்வதை விட அவர்களின் தகப்பன்மார்கள், அவங்களுடைய கணவன்மார்களுக்கு தான் நம்ம சொல்லணும். இந்த பெண்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்களுடைய கணவன்மார்கள், பல கணவன்மார்கள் என்ன நினைக்கிறாங்க, தான் மாத்திரம் தங்களுடைய பெற்றோரை பராமரிக்கணும், தான் பெற்றோரை பணிவிடை செய்யணும்னு விரும்புவாங்க. பெற்றோருக்கு ஒரு கஷ்டம்னா உதவி செய்வாங்க. தான் எப்படி தன்னுடைய பெற்றோரிடத்தில் நடந்து கொள்கிறார்களோ அது போல தங்களுடைய மனைவியர்கள் நடந்து கொண்டால் அதை விரும்ப மாட்டார்கள். பல தகப்பன்மாருங்க இதையே சொல்லிடுறது, இந்த அடிக்கடிலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு நீ போயிட்டு இருக்க கூடாது, இப்படி இதையெல்லாம் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளின் போது இதையெல்லாம் நிபந்தனையாக ஆக்கிக் கொள்வது, அல்லது தங்களுடைய தாயார் வீட்டுக்கு தங்களுடைய மனைவி செல்வதை வெறுப்பது. ஒரு பாவமான காரியத்துக்கு போறாங்கன்னா அதை சொல்லலாம், அதை வெறுக்கலாம், அதை தப்புன்னு அறிவுறுத்தலாம். எந்த தீமையும் இல்லாத நிலையில ஒரு சுமூகத்தை நாடி இணக்கத்தை நாடி போறாங்கன்னா அப்போது அதற்காக வேண்டி குறைப்பட்டுக் கொள்வது, அப்படி இருக்கக்கூடாது. கணவன்மார்கள் தான் இதை புரிந்து கொண்டு அவங்க தாயாருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆள் வேற ஆள் இல்லை, நம்ம மனைவியை விட்டா வேற ஆள் இல்லைங்கிற நிலை வரும்போது தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய தாயாரை பணிவிடை செய்வதற்காக கணவன்மார்கள் தங்கள் மனைவிமார்கள் அனுமதிக்கணும். அதை உணர்ந்து கொண்டு செயல்படும் போது இதுல பிரச்சனை வராது. ஆக மொத்தத்தில் ஆண் குழந்தைகள் பெற்றோரை பராமரிக்க வேண்டும், அது கடமை என்பதை போல பெண் குழந்தைகளின் மீதும் அது மாதிரியான பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. அதாவது பொருளாதார அடிப்படையிலானது இல்லாட்டாலும் தரத்தில் வேறுபட்டதா இருக்கும். 13 டோக்கன் நம்பர் 13 யார்ட்ட இருக்கு? சரி, ஒரு ஜென்ஸுக்கு அப்புறம் வரும். டோக்கன் நம்பர் 18. ஒத்திக்கு வீடு பிடித்து குடியிருப்பதில் நமது பணத்தின் மூலம் அவர்கள் பயன்பெறுகிறார்கள், அவர்கள் சொத்தின் மூலம் நாம் பயன்பெறுகிறோம். இதில் வட்டி எங்கிருந்து வருகிறது? தெளிவான பதில் தேவை. அதாவது ஒத்திக்கு பயன்படுத்துறத, ஒத்திக்கு வீட்டில் குடியிருப்பதை பத்தி கேட்குறாங்க. ஒரு வீட்டில் ஒத்திக்கு இருக்கிறோம், அவர் வீட்டை நம்ம பயன்படுத்துறோம், நம்ம பொருளாதாரத்தை அவர் பயன்படுத்துறாரு, இதுல வட்டி எங்கிருந்து வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்தியில வட்டி இருக்கு, பொருளாதார அடிப்படையாக கொண்ட ஒரு வட்டி இருக்கு. அதுக்கு வட்டியினுடைய சில வரைமுறைகளை தெரிஞ்சுக்கணும். இப்ப வட்டி என்பது ரசுல்லா பல வரைமுறைகளை நமக்கு சொல்லி தந்தால் அது முக்கியமான வரையறை என்ன என்றால், நாம ஒரு நபருக்கு கடன் கொடுக்கிறோம், நாம் கொடுக்கிற கடனுக்காக வேண்டி எந்த ஆதாயமும் பெறக்கூடாது. இஸ்லாம் சொல்லுகிற கடன் முறை என்னவென்றால், இப்ப நாம ஒரு நபருக்கு ஒரு கடனாக சில தொகை கொடுக்கிறோம், நீங்க அந்த கடனுக்கென்று எந்த ஆதாய தொகையும் பெறக்கூடாது. எவ்வளவு தொகையை கடன் கொடுக்கிறோமோ அதே அளவிலான கடன் தொகையை தான் பெற்றுக்கொள்ளணும். கூடுதலான கடன் தொகையை பெற்றுக்கொள்ள கூடாது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ. இப்ப நாம ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கிறோம். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தோம்னா அந்த நபரிடம் இருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேறு எந்த ஆதாயத்தையும் பெறக்கூடாது. எந்த தொகையை கடனாக கொடுத்தோமோ அதை தான் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருது. இந்த விதிமுறைக்கு மாற்றானதாகத்தான் ஒத்தி அடிப்படையிலான குடுக்கல் முறையில் இருக்கு. இப்ப ஒத்திங்கிறது என்ன? யாரு ஒத்திக்கு நமக்கு அந்த வீட்டை தர்றாரோ அவருக்கு காசு பணம் தேவைப்படுது, லட்சக்கணக்கில் காசு பணம் தேவை. இப்ப அவர் நம்ம இடத்துல காசு கேட்கிறாரு, அதை கடன் என்று வாயால கேட்காம, கடன் என்கிற பேரில் கேட்காம என் வீட்டை நான் உனக்கு ஒத்திக்கு தர்றேங்கிற பேர்ல கேட்கிறாரு. ஆக மொத்தத்தில் அங்கே நடப்பது கடன் தான். இப்ப நாம அவருக்கு என்ன கொடுக்குறோம்னா 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் சொல்லி கொடுக்குறீல்ல, அது அட்வான்ஸ் இல்ல, அதுக்கு பேர் கடன். நீங்க அவருக்கு கடன் கொடுக்குறீங்க, 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. இப்ப கடன் கொடுத்த நபர் யாரிடமிருந்து, யாருக்கு கடன் கொடுத்தாரோ அவரிடமிருந்து கடன் கொடுத்ததற்காக வேண்டி எந்த ஆதாயமும் பெறக்கூடாது. இதுதான் மார்க்க சட்டம். ஆனா இந்த ஒத்திங்கிற முறையில என்ன வருது, இவர் கடன் கொடுத்துடுறாரு, கொடுத்துட்டு அவர் வீட்டை நமக்கு தர்றாரு, என் வீட்டை நீங்க பயன்படுத்திக்கங்க, இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு நான் திருப்பி தர்ற வரையிலையும் என் வீட்டை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வீட்டை தர்றாரு. அந்த வீட்டை நம்ம பயன்படுத்துறோம், பயன்படுத்திட்டு 2 வருஷம் 3 வருஷம் அக்ரிமெண்ட்டை முடிச்சுட்டு போகும்போது அவர் அந்த பணத்தை நமக்கு திருப்பி தர்றாரு. இப்ப நாம கொடுத்த பணம் நமக்கு கைக்கு திரும்ப வந்துருச்சா? நாம எவ்வளவு செலவு பண்ண, 3 லட்சம் கொடுத்தோம்னா 3 லட்சம் நமக்கு திரும்ப வந்துருச்சு. அவர் வீட்டை பயன்படுத்தினதுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? ஒண்ணுமே கொடுக்கல.
அப்ப ஆதாயம் அடைந்திருக்கிறோம். கொடுத்த கடனுக்காக வேண்டி ஆதாயம் அடைந்திருக்கிறோம். மார்க்கத்தில் இதற்கு பெயர் தான் வட்டி. கொடுத்த கடனுக்காக வேண்டி கூடுதல் ஆதாயம் அடைவோமே ஆனால் அதையும் மார்க்கம் வட்டி என்றுதான் சொல்லுகிறது. ஒத்தியில இதுதான் வருகிறது. அவர் நம்ம கிட்ட கடன் வாங்குறாரு, நாம அவருக்கு கடன் கொடுக்கிறோம். கடன் கொடுத்தா எப்ப திருப்பி தருவாரோ அப்ப நம்ம பணத்தை வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவர் வீட்டை நம்ம இடத்துல ஒப்படைத்து அந்த வீட்டை நாம் வெறுமனை பயன்படுத்தி விட்டு திரும்ப அவர் நம்மளுக்கு மொத்த கடன் தொகையும் திருப்பி தரும்போது நம்ம வீட்டை கொடுத்துட்டு போயிடுறோம். அப்ப வீட்டை இவ்வளவு காலம் பயன்படுத்தினதுக்கு எந்த தொகையையும் நாம வீட்டுக்கு உரிமைதாரருக்கு கொடுக்கல. இது வட்டி, தெளிவான வட்டி இது. அதனாலதான் ஒத்தி அடிப்படையிலான குடுக்கல் வாங்கல் கூடாது, இஸ்லாத்துல தடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இன்னொன்னு விளங்கிக்கங்க. இப்ப மார்க்கத்துல அடைமானம் வைத்தல்னு ஒண்ணு இருக்கு. அடைமானம் வைத்தல். இப்ப நான் உங்ககிட்ட கொஞ்சம் அடமானமா ஒரு பொருளை வச்சிருந்தாங்க, இந்த பொருளை வச்சுக்கோங்க, ஒரு 500 ரூபாய் கடன் தாங்க, 1000 ரூபாய் கடன் தாங்கன்னு கேட்கிறேன். ஒரு நம்பகத்தன்மை காண்டி அவர் என்ன நம்பி 1000 ரூபாய் தர்றாருல, அப்போ அவருக்கு ஒரு கிரிப் இருக்கணும், ஒரு பிடி இருக்கணும். அந்த பிடிக்காக வேண்டி என்ன செய்யறேன்னா, இந்தாங்க, என் மேல நம்பிக்கை உங்களுக்கு இல்லாம கூட இருக்கலாம், நான் எப்போ உங்ககிட்ட இருந்து வாங்கின தொகையை திருப்பி தரணும், அப்ப இந்த பொருளை நீங்க எங்களுக்கு திருப்பி தந்தா போதும், இது அடமானமா வச்சுக்கோங்கன்னு ஒரு பொருளை நான் அடமானமா கொடுக்குறேன். இதுலயும் இஸ்லாத்துல சட்டம் இருக்கு. அடைமானமாக ஒரு பொருள் தரப்படுகிறது என்றால் அந்த பொருளுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள்லாம் மார்க்கத்தில் இருக்கு. என்ன சட்டத்திட்டம்? அடைமானமாக வைக்கப்படுகிற பொருள் பயன்படுத்தப்படக்கூடாது. இப்ப நான் ஒரு பொருள் அடைமானமா தர்றேன்னு வைங்க, இதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இதை அடைமானமா வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் தாங்க, ஒரு 2000 ரூபாய் தாங்கன்னு கேட்கிறேன், தர்றாரு. இப்ப இந்த பொருள் அவர் பயன்படுத்தக்கூடாது, வச்சுக்கலாம், அவர் கஸ்டடியில அவர் பாதுகாப்புல இருக்கும். நான் எப்ப 1000 ரூபாய் 2000 ரூபாய் திருப்பி கொடுக்கறனோ அப்ப அவர் இந்த பொருளை எனக்கு தந்துடுவார். இந்த பொருள் நான் திருப்பி கொடுக்கும் வரையிலும் அவரிடத்துல இருந்தாலும் அவர் அதை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற அடைமானம் வைக்கப்படக்கூடிய பொருட்களின் சட்டம். ஒரே ஒரு வகையிலான அடைமான பொருட்களை தான் மார்க்கம் பயன்படுத்தலாம்னு சொல்லுது. அது என்ன வகையிலான அடைமான பொருள்? உசுறு உள்ள பொருட்களா இருக்கும்ல, உயிர். இப்ப நான் இது அடைமானமா வைக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆட்டை கொடுக்குறேன்னு வைங்க, ஒரு மாட்டை கொடுக்குறேன், இந்தாங்க இந்த மாடை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு தொகை தாங்கன்னு கேட்கிறேன், ஒரு கடனா ஒரு தொகையை தாங்க, நான் எப்ப என் கடன் தொகையை உங்களுக்கு நான் திருப்பி தரணும் அப்ப இந்த மாட்டை எனக்கு திருப்பி தாங்கன்னு கேட்கிறேன். இப்ப இவர் என்ன பண்ணலாம்? மாடு உசுருள்ள ஜீவன், உயிருள்ள ஜீவனாக இருக்கின்ற பொழுது அதை அவர் பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அந்த மாட்டுல இருந்து அவர் பால் கறந்துக்கலாம். நான் அடமானமா கொடுத்ததுதான். இப்போ உயிரில்லாத பொருட்களா இருந்தா அடைமானம் வைக்கப்படுற பொருளை அறவே பயன்படுத்தக்கூடாது. போனை கொடுத்தா போனை வச்சுக்கலாம், கஸ்டடியில வச்சுக்கணும், பயன்படுத்தக்கூடாது. இதுல அவர் சிம் எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இதுல நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது பாடு ஓரமா வச்சிடணும். பணம் கொடுத்தா இந்த பொருளை திருப்பி தந்துடணும். இதான் மார்க்க சட்டம். உயிருள்ள பொருட்களை அடமானம் வச்சா அந்த உயிருள்ள பொருட்களிலிருந்து அவர் பயன் பெறலாம். என்ன பயன் பெறலாம்? இப்ப மாடு அடமானமா வச்சுட்டேன்னு வைங்க, அதுல இருந்து அவர் பால் கறக்கலாம், அதுல அவர் சவாரியும் பண்ணலாம். மாட்டுல சவாரி பண்ணலாமா? பண்ணிக்கலாம்ல. வண்டி பூட்டி சவாரி பண்ணுவாங்க, நேரடியா உட்கார்ந்து கூட வெளிநாடுகளில் சவாரி செய்வாங்க, சவாரி பண்ணிக்கலாம். அதற்கும் மார்க்கம் ஒரு எல்லை சொல்லுது. என்ன எல்லையை சொல்லுது? மாடு உசுருள்ள ஜீவன். உசுருள்ள ஜீவன் அது வெறுமனே காலாகாலத்துக்கும் பால் தந்துகிட்டே இருக்குமா? அது பால் தருவதாக இருந்தால் என்ன பண்ணணும்? அதுக்கு தீனி போடணும். இப்ப நான் மாட்டை அவருக்கு அடமானமா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாத காலம் என் மாடு அவருக்கு அடமானமா இருக்குன்னு வைங்க, இந்த 1 மாச காலத்துக்கு அவர் தான் வைக்கோல் போடணும், இந்த 1 மாச காலத்துக்கு மாட்டுக்கு அவர் தான் தீனி போடணும், அவர் தான் சாணி அள்ளணும். இப்படி பல விஷயங்கள் அதுக்கு இருக்கு. எவ்வளவு அந்த மாட்டுக்கு செலவு செய்கிறாரோ அந்த செலவுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றான்னு வைங்க, 1000 ரூபாய்க்கு ஏற்ப மாட்டுல இருந்து பயன்பட்டுக் கொள்ளலாம். இதுதான் சாக்குன்னு சொல்லி பால் கறக்குறங்க பேர்ல மடுவி அத்துறக்கூடாது. 1000 ரூபாய்க்கு தக்க அளவுக்கு பால் கறந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும், சரி ஓரளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டோம், நம்ம செலவு பண்ணதுக்கு ஏற்ப பயன்படுத்தி இருக்கிறோம், இதுக்கு மேல பால் கறத்தல் என்பது நம்ம செலவு பண்ணதை விட ஜாஸ்தி, அது கூடாது, மார்க்கத்தில் அநியாயம் அப்படின்னு நின்று ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு அந்த மடுட்ட பால் இருந்தா கூட நீங்க கறக்க கூடாது. உங்க செலவுக்கு ஏற்பதான் பால் கறக்கணும். நீங்க எவ்வளவு தீனி போடுறீங்களோ அதற்கேற்ப நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். தோராயமான மதிப்பீடு கணக்கு, அதன்படி தான் பயன்படுத்திக் கொள்ளலாம். 1 மாசம் இந்த மாடு நம்ம கிட்ட தான் இருக்க போகுது, ஊரை ஃபுல்லா இந்த மாட்டிலேயே நம்ம சுத்துவோம் சொல்லி மாட்டுக்கு மேல ஏதி அதை கொலையா கொண்டு எடுத்து சாவடிச்சிடக்கூடாது. செலவுக்கு ஏற்ப பயன்படுத்தலாம். அப்ப மார்க்கம் இந்த 2 விதிமுறையை சொல்லுது. இந்த அடைமானத்தினுடைய சட்டப்படியும் ஒத்திக்கு கொடுக்கிறது மார்க்கத்துல தப்பாகுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவர் அந்த வீட்டை தராரு,
வீடு அடைமானமா தந்து நம்மிடமிருந்து கடன் பெறுகிறார். வீடு உசுருள்ள பொருளா? அது உசுருள்ள பராமரிப்பு தேவையா? அதை அப்படியே போட்டு வைக்கலாம், அதுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை. தூசிப்பெல்லாம் அடிச்சுன்னா அவரே வந்து கிளீன் பண்ணிட்டு போய்க்குவார். அப்ப உசுறு இல்லாத பொருள் என்கிற காரணத்தினால அடைமானம் வைக்கப்பட்ட அந்த வீட்டை நம்ம பயன்படுத்த கூடாது. அதுதான் இஸ்லாமிய சட்டம். ஆனா ஒத்திக்கி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க, மாச கணக்குல பயன்படுத்துறாங்க, வருஷ கணக்குல பயன்படுத்துறாங்க, அதற்கென்று எந்த வாடகையும் கொடுக்காம பயன்படுத்துறாங்க. இது எப்படி ஹலால் ஆகும்? இது இவர் கொடுத்த கடனுக்காக வேண்டிய ஆதாயம் அடைகிறாரு. அப்ப கொடுத்த கடனுக்காக வேண்டிய ஆதாயம் அடைந்தால் அது வட்டி என்று மார்க்கம் சொல்லுது. அதன்படி ஒத்திக்கி கொடுத்தல், ஒத்திக்கி அந்த வீட்டில் வசித்தல் ரெண்டுமே மார்க்கப்படி தப்பு. அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. டோக்கன் நம்பர் 13 நேரமாகி விட்டதால் இதுவே வந்து கடைசி கேள்வி. வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பொருளாதார உதவிக்காக நம்மளோட பொருளாதாரத்தை தேடணும்னு சொல்லி ஜும்மா வசனத்துல இருக்கு. ஆனா வந்து நம்ம முஸ்லீம் சகோதரர்களுக்கு சரி, எவ்வளோ கடைகள் இருந்தாலுமே எல்லாமே ஜும்மா அன்னைக்கு காலையில ஃபுல்லா திறந்து தான் இருக்கு. அந்த தொழுகைக்குரிய நேரத்துல மட்டும்தான், அது ஒரு 11, 11:30 அந்த நேரத்துல தான் மூடுறோம் நம்ம. இது வந்து எந்த மாதிரி அடிப்படையில போய் நம்ம சேருவோம்? இதுக்குரிய அல்லாஹ்வுடைய இறைவசனத்தை நம்ம கேலி கிண்டல் ஆக்குறோம் தானே. இதுக்குரிய தண்டனை என்னன்றத விளக்குங்க. சரி, வெள்ளிக்கிழமை காலையில 11 மணி வரையும் கடை வைத்து வியாபாரம் செய்யறாங்க. இது என்ன தண்டனைன்னு கேட்கறாங்க. அதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. ஏன்? அது இஸ்லாமிய பார்வையில பாவமே அல்ல. இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது? வெள்ளிக்கிழமை மொத்த வியாபாரமே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. காலையிலிருந்து அந்த ஜும்மா முடிகிற வரையிலையும் எந்த வியாபாரமும் நீங்க பண்ணவே கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லல. வியாபாரத்தை இஸ்லாம் எப்போது மார்க்கம் தடை செய்கிறது என்றால் இந்த குறித்த தொழுகை நேரத்தில் தான் தடை செய்கிறது. குர்ஆன் வசனம் தெளிவாகவே சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வ தருல் பைஅ, வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நினைவு கூற விரைந்து வாருங்கள். தொழுகைக்கு அழைக்கப்படும் போது வந்துரு, அதுக்கப்புறம் நீ வியாபாரம் பண்ணாத, பண்ண நல்லதில்ல. எப்ப நீ தொழுகை முடிப்பியோ ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை முடிஞ்ச பூமியினுடைய எந்த திசைக்கு வேண்டுமானாலும் சென்று வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அப்ப வெள்ளிக்கிழமையில காலையிலிருந்து ஜும்மா முடிக்கின்ற வரையிலையும் வியாபாரம் பண்ணவே கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. குறித்த நேரத்தில் தான் வியாபாரம் பண்ணக்கூடாது மார்க்கம் சொல்லுது. காலையில் ஒருத்தர் 7 மணிக்கு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றாரு, 11 மணிக்கு கடையை அடைச்சிட்டு தொழுகைக்கு போறாரு. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நல்ல காரியத்தை தான் அவர் செய்யறார். அது தடுக்கப்பட்ட தண்டனைக்குரிய காரியத்தை எல்லாம் அவர் செய்யவில்லை. எவர் ஒருவர் ஜும்மா பாங்கு சொல்லியும் வியாபாரத்தை தொடர்கிறாரோ அதுதான் தப்பு. அது மார்க்கப்படி தப்பான ஒரு வியாபாரமா போயிரும். இறைவன் தடுத்த ஒரு காரியத்தை செய்கிறார், தண்டனைக்குரிய காரியத்தை செய்கிறார்.